நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பாக்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாசம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 88707 67784. அனைவருக்கும் எங்களது இனிய காலை வணக்கம். வணக்கம் ஜோ அவர்களே. வணக்கம் கல்பனா, எப்படி இருக்கிறீங்க? நான் நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? எல்லா நாள் போலவே இன்றைய நாளும் மகிழ்ச்சி, உற்சாகம், சிறப்பான நாள தொடங்கி இருக்குது. இந்த உற்சாகம் இன்னும் நீடிக்க வேண்டும் என்றால் சிறப்பான ஒரு கதையோட ஸ்டார்ட் பண்ணலாம். கண்டிப்பா எனக்கு ரொம்ப சிறப்பான ஒரு கதை. இயேசு கிறிஸ்துவோட பிறப்பை நம்ம கொண்டாட காத்திருக்கிறோம். ஸோ அப்போ அவர்கிட்ட பேசுற மாதிரியான ஒரு கதை இன்னைக்கு. கதையா? என்ன அப்படின்னா, ஒருத்தன் காலையில சீக்கிரம் எந்திரிக்கணும்னு சொல்லி நைட்டு வேகமா தூங்கி அலாரெல்லாம் வச்சுட்டு என்ன பண்றான், தூங்குறான். காலையில் அலாரம் அடிச்சு அவனுக்கு சத்தம் கேட்கல, லேட்டாக என்ன பண்ணிட்டான், எழுந்திரிச்சிட்டான். 4 மணிக்கு எழுந்திருக்கணும்னு நினச்சவன் 7 மணிக்கு தான் என்ன பண்ணுறான், எந்திக்கிறான். ஆஹா, இன்னைக்கு 4 மணிக்கு எந்திக்கணும்னு நினச்சவன் 7 மணிக்கு அப்படின்னு எந்திக்கும் போது என்னது, லேட்டாக இருந்துச்சு, டென்ஷனோட இருந்துச்சு. குளிச்சு கிளம்பி ஆஃபீஸ்க்கு வேகமாக கிளம்புன்னு சொல்லி பைக் எடுத்து பார்த்தா பைக் என்னது, பஞ்சர். அடாடா, என்னடா பைக்கு பஞ்சர், சரி ஓகே பைக் இனிமேல் சரி பண்ணி எடுத்துகிட்டு போனால் லேட் ஆயிரும்னு சொல்லி பைக்கை வீட்டில் விட்டுட்டு திரும்ப நடந்து பக்கத்தில் இருக்கிற பஸ் ஸ்டாப்பில் ஒரு பஸ் ஏறி ஆஃபீஸ்க்கு போயிட்டு இருக்கான். போனால் சரியான டிராஃபிக் ஜாம், முன்னாடி ஏதோ ஒரு ஆக்சிடென்ட், அதனால டிராஃபிக் ஜாம், பயங்கர டிராஃபிக் ஜாம். அப்புறம் வேறு வழியில் பஸ்ஸை விட்டு இறங்கி நடந்து என்ன பண்ணிட்டான், ஒரு வழியாக ஆஃபீஸ் போயிட்டு அப்புறம் அன்றைக்கி ரிட்டன் முடிச்சு வந்துட்டான். ஈவினிங் வந்தோடனே எப்பவும் போல் அவன் தூங்க போகிறதுக்கு முன்னாடி செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் பண்ணிட்டு தூங்கணும். அன்றைக்கி போய் கடவுள்கிட்ட கேட்குறேன், நான் எவ்வளோ டெய்லி நான் அவனை என்ன பண்ணுறேன், கும்பிட்றேன். இன்னைக்கு காலையில் நான் லேட்டாக எழுந்திரிச்சதுனால தான் அவனை என்ன பண்ண முடியல, என்னால் கும்பிட முடியல. அப்போ இயேசு கிறிஸ்துட்ட போய் முறையிடுறான். நான் காலையில் எனக்கு லேட்டாக வழக்கமாக டெய்லி காலையில் எழுந்திரிச்சு ப்ரேயர் ரூமில் போயிட்டு ஒரு சிலுவை போட்டு நான் போகிற ஆள். இன்னைக்கு 4 மணிக்கு எந்திக்கணும்னு நினச்சவன் 7 மணிக்கு எந்திரிச்சதுனால எனக்கு டைம் இல்லை. இன்னைக்கு ஒரு நாள் உன்னைய பார்த்து ஒரு சிலுவை போட்டு போலங்கிறதுக்காண்டி இன்னைக்கு எவ்வளோ இடைஞ்சல நீ எனக்கு பண்ணியிருக்கிற. காலையில் என்னை லேட்டாக நீ எழுப்பி விட்டுருக்கிற, போதாத குறைக்கு நான் கிளம்பும்போது பைக்கை என்ன பண்ணியிருக்கிற, பஞ்சர் ஆக்கியிருக்கிற. அதுவும் போராத குறைக்கு நீ என்ன பண்ணியிருக்கிற, நான் பஸ்ஸில் போகிறப்ப என் பஸ்ஸை என்ன பண்ணியிருக்கிறேன், முன்னாடி அதாவது பஸ்ஸுக்கு ஆக்சிடென்ட் பண்ணி டிராஃபிக் ஜாம் என்ன பண்ணிட்டேன் ஆகிட்டேன். இவ்வளோ பிரச்சனைக்கு மத்தியில் எனக்கு என்ன பண்ணியிருக்கேன், ஆஃபீஸ் போயிட்டு வந்திருக்கேன், எல்லாம் நியாயம் தானா உனக்கு அப்படின்னு சொல்லி நாம எப்போ இயேசு கிறிஸ்து கிட்ட கண்ணு இல்லையா காது இல்லையா மூக்கலன்னு கேட்டு சண்டை போடுற மாதிரி அவனு என்ன பண்ணியிருக்கான், சண்டை போட்டிருக்கான். அப்போ இயேசு கிறிஸ்து அவங்க கிட்ட சொல்லியிருக்காரு, ஐயா ராசா, இன்னைக்கு காலைல ஒரு ஆக்சிடென்ட் டிராஃபிக் ஜாம் ஆச்சு, அந்த ஆக்சிடென்ட்ல மாட்ட வேண்டிய ஆளு நீ. ஸோ நான் உன்னை காலைல லேட்டாக எழுப்பிட்டு பைக்கை பஞ்சர் பண்ணாலும் நீ பைக்கில் என்ன பண்ணல, போகலை, லேட்டாக இருந்துச்சனால கரெக்டான டயத்துக்கு உன்னால எதையும் கீப் அப் பண்ண முடியல. ஸோ நீ டெய்லி என்கிட்ட ப்ரேயர் பண்ணுறங்கிறதுக்காக ஒரு நாள் நீ ப்ரேயர் பண்ணாமல் விட்டுங்கிறதுனால ஒரு நாள் நான் என்ன பண்ண உடனே கைவிடலை அப்படின்னாராம். ஸோ சொன்ன உடனே இவனுக்கு பயங்கரமாக புல்லரிச்சு போய் அப்போ கடவுள்கிட்ட இயேசு கிறிஸ்துக்கிட்ட கேட்டான், இந்த விஷயத்துலலாம் என்னைய காப்பாற்றணும், நான் கல்யாணம் பண்ணும்போது ஏன் என்னைய காப்பாத்தல? அவர் அப்படியே ஐடாய் போயிட்டு இருப்பாரு. இல்ல இயேசு கிறிஸ்து எப்படிங்க ஐடாய் போவார்? அவரு பதில் சொன்னாராம், ஐயா ராசா, நீ கல்யாணத்துக்கு அப்புறம் தானே என்னை டெய்லி கும்பிட ஆரம்பிச்ச அப்படின்னாராம். இது என்ன சொல்றது, ஆண்டவருக்கு எப்பவுமே அவர் அன்பு செலுத்தல, அளவுகோல் இல்லாம தான் நம்ம எல்லாருமே அன்பு செலுத்துவார். அது ஒண்ணு இந்த கதையில இருந்து பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் செகண்ட் பார்ட் வச்சிங்களா, அது எங்க என்னத்த போய் சொல்றதுன்னு தெரியல. இருந்தாலும் ஜோக்ஸ் அபார்ட் அப்படின்றப்போ ஒரு அற்புதமான கதை. கடவுள் நம்ம கூட பேசுறாரு, நாம் கடவுளோட பேசுறோம். எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கு, காரணம் இல்லாமல் எதுவுமே இந்த பிரபஞ்சத்துல நகர்வது இல்லை அப்படின்ற ஒரு அற்புதமான சிந்தனையை இந்த நாள்ல கொடுத்திருக்கு இந்த கதை அப்படின்னு சொல்லலாம். இந்த நாளை இப்படியே ஆரம்பிக்கலாம் ஆலய தரிசனத்தோட.
உடைந்த என் மனம் உயிர் கொடுத்து இரவா உறவில் நீ என்னை வளர்த்து. உடைந்த என் மனம் உயிர் கொடுத்து இரவா உறவில் நீ என்னை வளர்த்து. தயங்கும் எந்தன் கரம் பிடித்து தயவாய் இறைவன் பதம் சேர்ப்பாய். தயங்கும் எந்தன் கரம் பிடித்து தயவாய் இறைவன் பதம் சேர்ப்பாய். உயிராய் உயிரே நீ அம்மா, உறவாய் உறவே நீ அம்மா, நினைவாய் நிஜமாய் நீ அம்மா, நித்தம் வாழ்வில் வருவாய் நீ அம்மா. அன்பே அம்மா நீ அம்மா, அருளே அம்மா நீ அம்மா, அன்பே அம்மா நீ அம்மா, அருளே அம்மா நீ அம்மா. மிக சிறப்பான அற்புதமான ஆலய தரிசனம் நம்ம பார்த்துட்டோம் ஜோ. எஸ், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இந்த தலம் அப்படின்றது நமக்கு ஏதோ ஒன்று வந்து கற்றுக் கொடுத்துட்டு தான் இருக்கு இல்லையா? அந்த வகையில் இன்னைக்கு நாம் என்ன கற்றுக்கொள்ள போகிறோம்? ஸோ என்ன அப்படின்னா, நம்முடைய அலுவலகத்தில் புதன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் நடக்கக்கூடிய ஆராதனை, அதாவது எப்போவுமே நம்மளுடைய ஒர்க்கிங் நேச்சர் என்ன அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். காலையில் அலுவலகத்துக்கு வந்த பிறகு 9:30 மணிக்கு நம்மளுடைய அடரேஷன், தினந்தோறும் இருக்கக்கூடிய நற்கருணை ஆராதனையில் பங்கு பெற்ற பிறகு தான் 10 மணிக்கு அவருடைய பணிகள், இயல்பான பணிகள் நம்ம என்ன பண்ணுறோம், தொடர்ந்து. அப்போ அந்த புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் வந்து ஸ்டாஃப் அடரேஷன் அப்படின்னு சொல்லி நம்முடைய அலுவலகத்தில் இருக்கக்கூடிய பணியாளர்கள் எல்லாமே குழுக்களாக பிரிக்கப்பட்டு அவங்க அந்த புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் முன்னெடுப்பாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி எங்களுக்கான குழுக்கு வருகின்ற பொழுது என்னுடைய வாய்ப்பு, எங்கள் குழுவில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு முறை வாய்ப்பு வரப்போ என்னுடைய வாய்ப்பு வரும்போது நான் எப்போவுமே அந்த ரெஃப்ளெக்ஷன் கொடுக்கும்போது நான் கேட்கக்கூடிய முதல் கேள்வி, சாப்பலில் வச்சு எல்லா பணியாளர்களும் இருப்பாங்க, எல்லார்ட்டையும் கேட்கக்கூடிய ஒரே ஒரு காமனான கொஸ்டின், எத்தனை பேர் கிறிஸ்தவர்கள் இருக்கிறீங்க அப்படின்னு நான் கேட்பேன். ஸோ இப்போ அதே கேள்வி உங்ககிட்ட கேட்க, நீங்கள் கிறிஸ்தவரா? உறுதியா? நிச்சயமா? ஸோ இதே கேள்வி எனக்கு நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய எல்லா அன்பர்களிடமும் நான் கேட்குறேன், யாரெல்லாம் கிறிஸ்தவர்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறீங்க? எல்லாருமே நாங்கள் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு நம்ம எல்லாரும் நீங்கள் சொன்ன மாதிரி வேகமாக என்ன பண்ணலாம், பதில் சொல்லலாம். ஆனால் நான் கிறிஸ்துவை பின்பற்றுபவன், நான் கிறிஸ்தவன், கிறிஸ்தவள் அப்படின்னு சொல்லி கொள்வேன் அப்படின்னா இன்னைக்கு ஒரு 10 விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. இதுல எல்லாம் நான் கரெக்டாக இருந்தேன்னா உண்மையாகவே நான் காலரை தூக்கி விட்டு என்ன பண்ணலாம், சொன்ன அந்த பதிலுக்கும் உண்மையா பொய்யா என்பது தெரிய வந்துடும். நான் உண்மையாகவே கிறிஸ்தவனாக இருக்கிறேனா கிறிஸ்தவளாக இருக்கிறேனா அப்படிங்கிறது இன்னைக்கு தெரிய வந்துடும். அப்போ அதில் முதல் விஷயம், கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய நான் எப்படி இருக்க வேண்டும்? நான் பிறரை தீர்ப்பிட கூடாது. தீர்ப்பிடுதல் அப்படிங்கிறது எனக்கு உண்மை நிலை என்னன்னு தெரியாம நான் ஏதோ ஒரு விஷயத்தை யாரோ ஒருத்தங்க என்கிட்ட செவியில சொல்றாங்க, ஆமாமா அது அப்படிதான் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே சொல்லி முடிஞ்சு போச்சு. ஏன்னா நான் என்ன பண்ணியிருக்கிறேன், என்ன உண்மைனே தெரியாம ஒருத்தவங்க சொன்னதுக்கு நான் ஆமாசாமி என்ன பண்ணியிருக்கிறேன், போட்டிருக்கிறேன். அங்க நான் உண்மையாகவே கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய ஒரு நபராக இருந்தால் உண்மை என்னன்னு தெரியாம யாரை பத்தியும் தப்பா பேசாதீங்க அப்படிங்கறது என் வாயில இருந்து என்ன பண்ணிருக்கணும், வந்திருக்கணும். இல்லங்க நான் அப்படிலாம் ஒண்ணுமே சொல்லல, அவங்க பேசுறாங்க நான் கேட்டும் கேட்காத மாதிரி என்ன பண்ணிட்டேன், வந்துட்டேன்னு சொன்னாலும் உண்மைக்கு புறம்பாக, உண்மைக்கு சான்று பகராமல் நான் அந்த இடத்துல இருந்து என்ன பண்ணிருக்கிறேன், விலகி ஓடி வந்திருக்கிறேன். அதான் சொல்லுவேன், நன்மை செய்ய வாய்ப்பு கிடைத்து அதை செய்யாமல் விட்டாலும் பாவம், தீமையை விட்டு விலகி செல்ல வாய்ப்பு இருந்து அதை விலகி செல்லாமல் இருந்தாலும் பாவம். சோ அப்போ இந்த நிலையில நம்ம யோசித்து பார்ப்போம், யார் யாரெல்லாம் உண்மையான கிறிஸ்தவர்கள், பிறரை தீர்ப்பிடாமல் பிறரை அன்பு செய்கிறோமா, சிந்தித்து பார்ப்போம். தொடர்ந்து இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம்.
இதயம் மகிழ்கின்றது. என் மீட்பரான ஆண்டவரில் என் இதயம் மகிழ்கின்றது. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. ஆண்டவரில் என் ஆற்றல் உயர்கின்றது. என் வாய் என் எதிரிகளை பழிக்கின்றது. ஏனெனில் நான் நீரளிக்கும் மீட்பில் களிப்படைகின்றேன். வலியோரின் வில்கள் உடைபடுகின்றன. தடுமாறினோர் வலிமை பெறுகின்றனர். நிறைவுடன் வாழ்ந்தோர் கூலிக்கு உணவு பெறுகின்றனர். பசியுடன் இருந்தோர் பசி தீர்ந்தாராகியுள்ளனர். மலடி எழுவரை பெற்றெடுத்தாள். பல புதல்வரை பெற்றவளோ தனியள் ஆகின்றாள். என் மீட்பரான ஆண்டவரில் என் இதயம் மகிழ்கின்றது. என் மீட்பரான ஆண்டவரில் என் இதயம் மகிழ்கின்றது. ஆண்டவர் கொல்கிறார், உயிரும் தருகிறார். பாதாளத்தில் தள்ளுகின்றார், உயர்த்துகின்றார். ஆண்டவர் ஏழையாக்குகின்றார், செல்வராக்குகின்றார். தாழ்த்துகின்றார், மேன்மைப்படுத்துகின்றார். புழுதியினின்று அவர் ஏழைகளை உயர்த்துகின்றார். குப்பையினின்று வறியவரை தூக்கி விடுகின்றார். உயர்குடியினரோடு அவர்களை அமர்த்துகின்றார். என் மீட்பரான ஆண்டவரில் என் இதயம் மகிழ்கின்றது. என் மீட்பரான ஆண்டவரில் என் இதயம் மகிழ்கின்றது. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம். என் மீட்பரான ஆண்டவரில் என் இதயம் மகிழ்கின்றது. அன்னாவின் நன்றி பாடல், அன்னாவின் புகழ்ச்சி பாடல். தன் மகன் காத்து கிடந்த ஒரு குழந்தைக்காய், இறைவன் கொடுக்கக்கூடிய கொடைக்காய் காத்திருந்த அன்னாவுக்கு சாமுவேல் இறைவனால் கொடுக்கப்படுகிறார். இறைவன் சாமுவேலை கொடுத்தவுடனே அன்னா கடவுளிடம் நேர்ந்து கொண்டதைப் போல, பொருத்தனை செய்து கொண்டதைப் போல அதை நிறைவேற்றும்படிக்காய் தன் மகனை, ஆண்டவர் கொடுத்த கொடையை இறைவனுக்காய், இறைவனுடைய பணிக்காய் அர்ப்பணித்த உடனே பாடக்கூடிய ஒரு பாடல்தான் இன்றைக்கு நீங்களும் நானும் தியானித்துக் கொண்டிருக்கிற இன்றைய திருப்பாடலான அன்னாவின் புகழ்ச்சி பாடல். அன்புக்குரியவர்களே, இந்த அன்னாவின் புகழ்ச்சி பாடல் நீங்களும் நானும் அறிந்ததைப் போல லூக்கா நற்செய்தி 1 அதிகாரம் 46 முதல் 58 முடிய உள்ள இறைவசனங்களில் வாசிக்கின்ற அன்னை மரியாவினுடைய புகழ்ச்சி பாடலுக்கு ஒப்பிடப்படுகிறது. அதே போல அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளினுடைய இந்த முதல் வாசனம் கடவுளுடைய வல்லமையை, கடவுளுடைய ஆற்றலை, கடவுளுடைய உன்னதமான கொடையை, கிருபையை நமக்கு வெளிப்படுத்துகிறது. கடவுளுடைய அருளால் நாம் உயருகிறோம், கடவுளுடைய ஆற்றலால் நாம் மேன்மை அடைகிறோம். எனவே மகிழ்ந்து அக்களித்து கொண்டாடுங்கள் என்கிற ஒரு புகழ்ச்சியின் அக்களிப்பு கீதமாய் இன்றைய வசனம், இந்த முதல் வசனம் இருக்கிறது. இறை வசனங்கள் 4 முதல் 8 என்பது டிவைன் ரிவர்சல்ஸ் என்று சொல்லுவார்கள். அப்படின்னா கடவுளுடைய பிரசனத்தில் இருக்கிற போது, கடவுளிடத்தில் நம்பிக்கை கொள்ளுகிற போது, கடவுளுடைய இரக்கத்தையும் அபரிவிதமான பராமரிப்பையும் நாம் எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிற போது வாழ்க்கையில் எல்லாம் தலைகீழாய் மாறும், தீமைகள் நன்மைகளாய் மாறும்,
வலியவர்கள் வலிமை இழப்பார்கள், வலு குறைந்தவர்கள் வல்லமையாய் மாறுவார்கள், பிள்ளை இல்லாதவர்களுக்கு பிள்ளை கிடைக்கும், பிள்ளையோடு இருப்பவர்கள் தனியாவார்கள் என்று சொல்லி இறைவன் அனைத்தையும் அப்படியே மாற்றி போடுவார், தலைகீழாக உருமாற்றுவார் என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையின் அடையாளமாய் அந்த வசனங்கள் இருக்கிறது. இந்த அண்ணாவினுடைய நன்றி பாடல் என்பது தாழ்நிலையில் இருக்கிற மக்கள், உலகினரால் இழிவாக கருதப்படுகிற மக்கள் அனைவரினுடைய ஒட்டுமொத்த குரலாக, ஒட்டுமொத்த சார்பாக நன்றியா அக்களிப்பாய் இறைவசனங்கள் இருக்கிறது. இன்றைய நாளினுடைய திருப்பாடல் இருக்கிறது. கைவிடப்பட்டோரை காக்கின்றவராக நம் கடவுள் இருக்கிறார் என்பதும், மாந்தரிடம் காணப்படுகிற ஏற்றத்தாழ்வுகளை எல்லாம் இறைவன் நீக்கி தன்னுடைய மகிமையை நிலைபெற செய்வதாகவும் அண்ணாவினுடைய வார்த்தைகளிலிருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த வார்த்தைகளை திறவை தந்தையர்கள் கையாளுகிற போது திறவை தந்தையர்கள் சொல்லுகிறார்கள், மழைப்பொழிவோடு, மத்தேயு நற்செய்தியில் நாம் வாசிக்க இருக்கிற அந்த மழைப்பொழிவோடு கூட ஒப்பிட்டு பார்க்கலாம், ஒன்று போல அவைகள் எல்லாம் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அதே போல இந்த 8வது வசனம் என்பது ஒரு அழகான ஒரு வசனம். கத்தோலிக்க திறவையினுடைய சமூகம் சார்ந்த படிப்பினைகளை நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. த ப்ரிஃபரன்ஷியல் ஆப்ஷன் ஃபார் த புவர் என்று சொல்வார்கள். ஏழைகளை சார்ந்து, ஏழைகளின் திறவையாக, கைவிடப்பட்டவர்களின் கூக்குரலாக நாம் இருக்க வேண்டும். இறைவன் அதற்காகத்தான், அவர்களுக்கு வாழ்வு கொடுப்பதற்காகத்தான் வந்தார் என்கிற மாபெரும் மறை உண்மை வெளிப்படுத்தப்படுகிறது. அன்புக்குரியலே, இந்த நாளினுடைய அண்ணாவினுடைய புகழ்ச்சி கீதங்களை நாமும் ஜெபிக்கின்ற போது, தியானிக்கின்ற போது 3 நற்காரியங்களை, 3 நற்சிந்தனைகளை நம்முடைய வாழ்க்கைக்கு இன்று எடுத்துக்கொள்ளலாம். முதலிலே, வாழ்க்கையில் நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இருந்தாலும் கூட நம்பிக்கையோடு இறைவனை எதிர்நோக்கி காத்திருப்பவர்களுக்கு வாழ்வு என்பது அப்படியே இறைவனுடைய அருட்கொடைகளால் நிரப்பப்படும். நாம் எதிர்பார்த்ததற்கு மேலான ஆசீர்வாதங்களை கொண்டு வருவார். தீமைகளிலும் ஒரு நன்மையை ஆண்டவர் கொண்டு வருவார். ஏனென்று சொன்னால் 1 யோவான் 4:4 அழகாய் சொல்லுகிறது, நம்மில் இருக்கிற தேவன் பெரியவர், அவர் உலகில் இருக்கிற அந்தி கிறிஸ்துவை விட பெரியவர். எனவே அவரால் எல்லாம் கூடும், கடவுளால் இயலாது எதுவும் இல்லை, எல்லாவற்றையும் மாற்றுவார். நம்முடைய கண்ணீர், நம்முடைய வேண்டுதல்கள், நம்முடைய துயரங்கள் எதுவும் வீணாய் போகாது, ஆண்டவர் மாற்றுவார் என்கிற நம்பிக்கை கொடுக்கப்படுகிறது. 2வது, எல்லாம் இறைவனிடமிருந்து பெற்றுக்கொண்டதால் அன்னை மரியாளை போல, அண்ணாவை போல தாழ்ச்சியுள்ள மனிதர்களாய் இருக்க வேண்டும். இறைவனை சார்ந்து இருக்கிற மக்களாய், எல்லாம் இறைவன் கொடுத்தது என்பதை நாம் ஏற்றுக்கொள்ளுகிற, அங்கீகரிக்கிற மக்களாய் இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் ஆணவத்தோடு இருப்பவர்களை, செருக்கோடு இருப்பவர்களையும் ஆண்டவர் சிதறடிக்கிறார். அப்படின்னு சொன்னால் எனக்குள் தாழ்ச்சி என்கிற மதிப்பீடு வேண்டும். ஏனென்று சொன்னால் என்னிடம் இருக்கின்ற ஒவ்வொன்றும் இறைவனுடைய இரக்கத்தின் கொடைகள், அருளின் ஊற்று என்பதை நாம் உணர வேண்டும். இறுதியாக இறைவன் கொடுக்கக்கூடிய மாபெரும் ஒரு கடமை, நாம் ஏழைகளின் பக்கமாக, ஏழைகளை சார்ந்து, இயலாதவர்களுக்கு கடவுளுடைய இரக்கத்தையும் நம்முடைய பரிவையும் உதவிகளையும் கொடுக்கிற மக்களாய், அதன் வழியாக இறைவனையை அடையாளப்படுத்துகிற மக்களாய் நாம் வாழ வேண்டும். ஜெபிப்போமா. தாயும் தந்தையுமான இறைவா, 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தை இன்றைக்கு தியானிப்பதற்கு, சிந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து நன்றி சொல்கிறோம். அண்ணாவின் புகழ்ச்சி கீதத்தோடு சேர்ந்து எங்கள் வாழ்வில் நீர் கடந்த வாரம் செய்த நன்மைகளை நினைத்து உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்களுடைய வாழ்க்கையினுடைய யதார்த்த சூழ்நிலைகளை, வாழ்வினுடைய நிலைகளை, இழப்புகளை, வேதனைகளை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆழ்ந்து எதிர்நோக்கு கொண்ட மனிதர்களாக, உம்மை மட்டுமே சார்ந்து தாழ்ச்சியுள்ள மனிதர்களாக, எம் சகோதர சகோதரிகளிடத்தில் உம்மை காணுகிற மக்களாக மாற, அதன் வழியாய் எங்களுடைய புகழ்ச்சி பலி உமக்கு ஏற்றதாய் மாற அருள் புரியும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். அருமையான தினம் ஒரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான திருப்பாடலும் கேட்டாச்சு. அதோட நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம், கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய ஒரு நபராக நான் இருக்கும் பட்சத்தில் நான் எப்படி என்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும், அல்லது என்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அதில் அடுத்ததா எப்படி இருக்கணும்னு சொல்றாங்க. எஸ், அதாவது முழுமையா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து நம்ம ஒரு பிள்ளையா அவர் கூட பயணிக்கும் பொழுது அவர் என்னெல்லாம் செஞ்சாரோ அதை நம்ம செய்யணும் அப்படின்னு இல்லை. ஒரு கடுகளவு நம்ம செஞ்சாலே போதும், நம்ம பிள்ளை, அவருடைய பிள்ளையா இருப்போம் இல்லையா. அந்த மாதிரி நம்மளை எவ்வளோ பேர் நம்மளுடைய பயணங்கள் நம்மளை காயப்படுத்தியிருப்பாங்க.
அது நம்மளோட ஏதோ ஒரு இன்சிடென்ட், அதுக்கப்புறமா அவங்க நம்ம கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கறதுக்காக ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கும். அவங்களும் வந்து அந்த மன்னிப்பு கேட்டிருப்பாங்க. அந்த நேரத்துல நம்ம முழுமையாக அவர்களை வந்து மன்னித்திருக்கிறோமா அப்படின்றதுல தான் நம்ம வந்து பரிசோதிக்க வேண்டும். நம்ம ஓகே மன்னிச்சிட்டேன், நான் அதெல்லாம் ஒன்றும் மனசுல எல்லாம் வச்சுக்கல, நீங்க போங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்பவும் போல அப்படி சொல்லிட்டு வந்துடலாம். ஆனா இவெல்லாம் என்ன மன்னிப்பு கேட்டா நம்ம மன்னிச்சிடுவோம் அப்படின்ட்டு பின்னாடி வந்து நம்ம சொல்லக்கூடாது. அப்படி நாம் சொல்கிறோம் என்றால் நாம் ஒரு உண்மையான கிறிஸ்தவனாக இல்லை. கண்டிப்பாக கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய நம்ம எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு மனநோய் எல்லாருக்கும் இருக்குது. எனக்கும் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு மனநோய் என்ன அப்படின்னா, அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் எதெல்லாம் என் உடம்புக்கு வலிக்கலையோ, எதெல்லாம் எளிதாக இருக்க பிறகு உதவி செய்யன்னு சொல்லியிருக்காரு. எனக்கு ஒரு ஆளுக்கு 10 ரூபாய்க்கு தர்மம் கொடுக்குறது எனக்கு பெரிய உடல் வலியோ இல்லை எனக்கு அது கஷ்டமான ஒரு செயலோ கிடையாது. ஈஸியாக என்ன பண்ணிடுவேன், செஞ்சிருவேன். ஆனால் எதெல்லாம் என்னுடைய உடலுக்கு வலிக்கும் வண்ணம் இல்லை எதெல்லாம் என்னால் செய்யறதுக்கு கஷ்டமா இருக்குதோ அதெல்லாம் நான் என்ன பண்ண மாட்டேன், செய்ய மாட்டேன். இந்த மனநோய் நம்ம எல்லாருக்கிட்டையும் இருக்கக்கூடிய விஷயங்கள். எல்லாரையும் சரிசமமாக நடத்தணும், மனிதனில் உயர்வு தாழ்வு கிடையாது, ஜாதி மதம் கிடையாது, இந்த வேதங்கள் எதுவுமே கிடையாது அவர் சொல்லியிருக்கிறாரு. நம்ம இன்னைக்கு சாதி பார்க்காம இருக்கிறோமா? கிறிஸ்தவர்களே நம்ம திருமணம் முடிக்கின்ற பொழுது எல்லாருமே என்ன சாதி எல்லாம் பார்த்து தான் முடிக்கிறோம். அப்போ ஏன் அப்படின்னா எனக்கு அந்த செயல் செய்யறதுக்கு வலிக்குது. அப்போ அந்த டைம் நான் கிறிஸ்துவ என்ன பண்ணிடலாம், தூரத்தள்ளி வச்சிடலாம். அது போல தான் இந்த மன்னிப்பு என்பதும். எனக்கு பிடிச்சவங்களா இருக்கிறாங்க, எனக்கு பிடிச்சவங்க ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்னா ஈஸியாக என்ன பண்ணிடுவேன், மன்னிச்சிருவேன். அது எவ்வளோ பெரிய தப்பா இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஆனால் எனக்கு பிடிக்காத ஒரு நபர், நான் வெறுக்கக்கூடிய ஒரு நபர், இல்லை என்னுடைய எதிரி, இல்லை யாரோ ஒரு நபர், அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது, அவங்க செய்யக்கூடிய தவறை நான் மன்னிப்பேனான்னு கேட்டால் மன்னிக்க மாட்டேன். அப்போ நான் எந்த வகையில் கிறிஸ்தவன்? கேள்வி கேட்டு பார்த்துக்கணும். கண்டிப்பா இன்னும் இது போன்ற கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருப்போம். தொடர்ந்து பேசுவோம், பார்த்து பார்க்கலாம். டிசம்பர் 22 புனித பிரான்சிஸ் சேவியர் காப்ரின். இத்தாலி நாட்டில் லம்பார்டி பகுதியில் வாழ்ந்த அகஸ்டினோ காப்ரின் ஸ்டெல்லா ஓல்டினி பெற்றோருக்கு கிபி 1850 ஆண்டு ஜூலை 15 பிறந்தார் பிரான்சிஸ் சேவியர் காப்ரின். தன் உடன் பிறந்த சகோதரியிடம் கல்வி பயின்ற சேவியர் காப்ரின் இறைபக்தியில் சிறந்து விளங்கி தாழ்ச்சி மற்றும் கீழ்ப்படிதலோடு வாழ்ந்தார். தன்னை இறைவனுக்கு அர்ப்பணித்து அருள் சகோதரியாக விரும்பிய இவர் திரு இருதய சகோதரிகள் சபையினை அணுகி தன் விருப்பத்தை தெரிவிக்க அச்சபையில் அனுமதி மறுக்கப்பட்டது. கிபி 1874 ஆண்டு தொன் அந்தோனியோ செராடி கேட்டுக்கொண்டதன்படி நாசரேத் சகோதரிகளால் நடத்தப்பட்ட ஆதரவற்ற இல்லத்தினை கவனித்துக் கொண்ட பிரான்சிஸ் சேவியர் காப்ரின் கிபி 1877 ஆண்டு தன் வார்த்தை பாட்டினை அளித்து அருட்சகோதரியானார். கிபி 1880 ஆண்டு திரு இருதய மறைப்பணியாளர்கள் சபையினை தொடங்கிய இவர் ஏழை மாணவர்கள் கல்வி பயில பள்ளிகளை கட்டி எழுப்பி அவர்கள் வாழ்வின் முன்னேற்றத்திற்காக கடுமையாக உழைத்தார். சீன நாட்டில் மறைப்பணியாற்ற விரும்பிய இவரை திருத்தந்தை 13ஆம் சிங்கராயர் நியூயார்க்கில் இறைப்பணியாற்ற பணிக்க கிபி 1889 ஆண்டு மார்ச் 31 நியூயார்க்கில் தன் பணியினை தொடங்கினார். நியூயார்க் நகரில் குடியேறி இருந்த ஆங்கிலம் தெரியாத இத்தாலியர்களின் இறை வழிபாட்டிற்கு உதவிகள் செய்து அவர்களின் விசுவாசத்தினை உறுதிப்படுத்திய அருட்சகோதரி பிரான்சிஸ் சேவியர் காப்ரின் கிபி 1917 ஆண்டு டிசம்பர் 22 விண்ணகமடைந்தார். எளிய மக்களும் ஆதரவற்றோரும் வாழ்வதற்கு உதவிகள் செய்து மக்கள் பயன்பெற மருத்துவமனைகளையும் கல்விச்சாலைகளையும் கட்டி எழுப்பிய அருட்சகோதரி பிரான்சிஸ் சேவியர் காப்ரினை திருத்தந்தை 12ஆம் பத்திநாதர் புனிதராக உயர்த்தி குடியேறுகிறவர்களின் பாதுகாவலராக அறிவித்தார். புனித பிரான்சிஸ் சேவியர் காப்ரின்
திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம், ஏழ்மை நிலையிலுள்ள மாணவர்கள் கல்வி கற்க உதவிகள் செய்து அவர்களின் முன்னேற்றத்திற்காக ஆண்டவரிடம் ஜெபிப்போம். சிறப்பான இன்றைய புனிதர் பகுதி நம்ம பார்த்துட்டோம் ஜோ. எஸ், இன்றைய நாள நாம் ஒரு உண்மையான கிறிஸ்தவனாக உலகில் வாழ்கின்றோமா அப்படின்றதற்கான ஒரு சில கேள்விகளை எழுப்பலாமே நமக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு தான் எழுப்பி கொண்டு இருக்கின்றோம். அடுத்ததா என்ன கேள்வி எழுப்பலாம்? ஸோ அடுத்ததா என்ன அப்படின்னா, நான் தொடக்கத்தில் ஒரு கேள்வி கேட்டோம் இல்லையா, யாரெல்லாம் நம்ம கிறிஸ்தவர்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. அப்போ நான், நீ அப்படின்னு சொன்ன எல்லாருமே ஏற்கனவே சொன்ன 2 விஷயத்துல கொஞ்சம் செல்ஃப் அனலைஸ் பண்ணா அதுலேயே நிறைய விக்கெட் காலி. இப்போ இதில் 3வது விஷயம் வேற ஒன்று இருக்குது. அந்த விஷயத்த சொன்னா நிச்சயமா இன்னும் இதில் நிறைய விக்கெட்ஸ் என்ன ஆகும். நல்ல வேலை ஜோ, என் பக்கமா திருப்பி கேட்கலாம். ஸோ என்ன அப்படின்னா, 3வது சொல்லக்கூடிய விஷயம் உண்மை பேசுதல். உண்மையை இரக்கத்தோடு கனிவாக பேசுது. இங்கே உண்மை பேசுறதே இங்கே பல பேருக்கு பிரச்சனை. நம்ம கடந்த காலங்களில் பேசுகிறோம், பொய் சொல்றதுனால என்னென்ன விஷயங்கள்லாம் லைஃப்ல இழந்து போறோம் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ உண்மை பேசுவதற்கு நமக்கு இங்கே அதாவது இங்கே வரைக்கும் இருக்குங்க, இங்கே எனக்கு என்ன பண்ண மாட்டேங்குங்க, வர மாட்டேங்குங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பல நேரங்கள் உண்மை என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சாலும் கூட அதை உறக்க சொல்வதற்கு என்ன பண்றோம், பயப்படுறோம். நம்ம கிட்ட அதை சொல்வதற்கான தைரியம் நம்ம கிட்ட இல்லை. இயேசு கிறிஸ்து கிட்ட போய் பிளாத்து சொல்லப்போ உண்மையா அது என்ன அப்படின்னு கேட்டாலே அந்த மாதிரி தான் நம்மளும் பல நேரங்களில் உண்மையா அது என்ன எனக்கு தெரியாதே. சில நேரங்கள் நம்ம கண்ணு முன்னாடி என்ன பண்ணும், சண்டை நடந்துட்டு இருக்கும். டிராஃபிக்ல ஏதாவது ஒரு சண்டை நடந்துட்டு இருக்கும். நான் அப்படியே தலையில ஆணி அடிச்சு வச்ச மாதிரி இந்த பக்கமும் திரும்ப மாட்டேன், இந்த பக்கம், ஏன்னா அங்கே நடக்கிற சண்டை எனக்கு என்னவே இல்லையா, என் கண்ணுக்கு தெரியவே இல்லைங்கிற மாதிரி என்ன பண்றோம், நடிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கிறோம். ஸோ அப்போ பல நேரங்களில் உண்மைக்கு புறம்பாகத்தான் நடித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இங்கே என்ன சொல்றாங்க, கிறிஸ்துவை பின்பற்றுபவர்கள் இது எல்லாத்துலேயும் நமக்கு சாய்ஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி இதில் ஒரு 4 செய்வோம் 5 செய்வோம்லாம் கிடையாது. எல்லாமே கண்டிப்பாக செஞ்சுட்டு ஆக வேண்டும். ஸோ அப்போ அந்த வகையில் நான் உண்மைக்கு சான்று பகரவில்லை, உண்மையை பேசுறதுக்கு என் வாய் வேலை செய்யல அப்படின்னா நான் கிறிஸ்தவனா? கேள்வி கேட்டுப்போம். அடுத்த பகுதியை பார்ப்போம். இது ஒரு பங்களா வீட்டு நாய்க்காரன் கதை தாங்க, வேற மாதிரி நினச்சிக்காதீங்க. ஒரு பங்களா வீட்டுக்காரன் இருந்தான். அதில் கோரமான கொடூரமான மோசமான வெறி பிடிச்ச நாய் ஒன்றை கட்டி போட்டு வளர்த்தான். அது தெருவில் போகிறவங்க வர்றவங்களை எல்லாம் ஓவர் டைம் போட்டு கூப்பிட்டு கோரமாக குறைக்கும், மிரட்டும். அதை அந்த பங்களாக்காரன் ஒரு நாள் அவுத்து விட்டுட்டான். அந்த வெறியெடுத்த நாய் ஊர் பூரா அலைஞ்சு தெருவில் போறவன் வர்றவன் எல்லாத்தையும் கடிச்சு கொதறி போட்டுருச்சு, விரட்டி கடிச்சு போட்டுருச்சு. அதனால அந்த ஊரோட அன்றாட வேலையெல்லாம் தாறுமாறா தடைபட்டு போய் மக்கள் முடங்கி போய் கிடந்தாங்க. ஊருக்காரவங்களுக்கு அந்த நாய் மேல பயங்கரமான கோபம். ஒரு நாள் அவனை உண்டு இல்லைன்னு பார்க்க ஒன்னா திரண்டு ஊர் மந்தையில கூடுனாங்க. அந்த பங்களாக்காரனுக்கு எதிராக கூட்டம் போட்டாங்க. மக்களோட கோபத்தை தெரிஞ்சுக்கிட்ட அந்த பங்களாக்காரன் அங்கேயே மேடை ஒன்றை போட்டு மைக்கு வச்சு பேசினான். நாயை விவரித்தான், நாயின் வன்மத்தை விவரித்தான், அந்த கொடூர செயல்பாடுகளை அடுக்கினான். ஒட்டுமொத்தத்தில் அந்த நாயை நாக்கு வலிக்க கண்டித்தான். ஏ நாயே, நீ யாரையாவது கடித்து கொதற வேண்டும் என்றால் இதோ என்னை கடித்து கொதறிவிடு, மக்களை விட்டு விடு. முன் நெஞ்சு நிமிர்த்தி சவால் விட்டான் அந்த பங்களாக்காரன். அவனோட ஆவேச பேச்சை கேட்டுவிட்டு மக்கள் அமைதியாயிட்டாங்க. நான் சொல்லலை, ஐயா ரொம்ப நல்லவர், அந்த நாய் தான் படும் மோசம், அதுக்கு ஐயா என்ன பண்ணுவார் பாவத்தை. அதில் ஒருத்தன் கேட்டானா, ஏன் அப்படிப்பட்ட நல்ல ஐயா நாயை எதுக்கு அவுத்து விட்டாரு? இப்போ ஒன்றும் கெட்டு போகலை, நாயை கட்டி போட வேண்டியது தானே. இப்படி பேசின அந்த ஒருத்தன் மேலே அன்னைக்கு ராத்திரியே வருமான வரி இலாக்கா அவன் வீட்டுக்குள்ளே போகுது சட்டம் தன் கடமையை செய்ய வச்சுட்டாங்க. ஆனா அந்த நாய் அடுத்து யார் மேல பாயலாம்னு கோரப்பல்ல காட்டிக்கிட்டே காத்துக்கிட்டு இருக்கான், வெறியோட காண்டோட. சரிதான், நீங்க யாரை யூகிக்கிறீங்களோ அவங்கதான், அதுதான் அந்த பங்களாக்காரனும் வெறிநாயும். அதான் வெறிநாயோ சொறிநாயோ மேலே விழுந்து கடிச்சு கொதறாம இருந்தா சரி அப்படின்னு ஒதுங்கி போறதுனால தான் நாட்டுல வெறிநாய் செயல்பாடுகள் கூடி போச்சு. பொதுவெளியில் அநியாயத்துக்கு அநியாயமாக நடந்து கொள்பவர்கள் நியாயவாதிகளாக பேசுவார்கள். அவர்களையும் நியாயப்படுத்துபவர்கள் தான் அந்த அநியாயவாதிகளை விட பெரிய அநியாயவாதிகள். காயப்படுத்த மனிதரிடம் நியாயம் கேட்காதே, அவன் வாழ்வதே அநியாயத்துக்குத்தான், காயப்படுத்தத்தான். நினைவிருக்கட்டும்,
அநியாயத்தை அநியாயத்திற்கு கடந்து போகாதே. அநியாயத்தோடு வாழ்ந்தென்ன வீழ்ந்தென்ன. அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான கதையும் சிந்தனையும் கேட்டாச்சு. அதோட இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம், கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய நாம், கிறிஸ்துவின் பிறப்பை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய நாம் கிறிஸ்துவாக வாழ வேண்டும். ஆனால் நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? அதில் அடுத்ததாக என்ன சொல்றாங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொன்னா அவரை பத்தி சொல்லுங்க அப்படின்னாவே டக்குன்னு சொல்ற ஒரே விஷயம் என்னவா இருக்கணும்? அவருடைய எளிமை, அவருடைய பணிவு அப்படின்னு ஏகப்பட்ட எடுத்துக்காட்டு நம்ம சொல்லலாம் திருவிழியத்துல இருந்து. ஸோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நாம் நம்முடைய வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கோமா அப்படின்றது தான் சிந்தித்து பார்க்கணும். என்னதான் திடீர்னு ஒரு கோடீஸ்வரன் ஆனாலும் அங்க நம்மளுக்கு ஒரு பணிவு இருக்கா? அதே மாதிரி ஒரு 4 பேர் மத்தியில நம்ம இருக்கிறப்போ நம்ம ஒரு எளிமையாக நம்ம காட்டிக் கொள்கிறோமா? 4 பேருக்கு அது கிடைக்கல அப்படின்னா கூட நம்மளுக்கு அது கிடைச்சிருக்கு அப்படின்றப்ப அதை பகிர்ந்து நம்ம வாழ்கிறோமா? இதெல்லாம் நம்ம சிந்தித்து பார்க்கணும். ஒரு எளிமையான வாழ்க்கை, ஒரு பணிவான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்றால் உண்மையான கிறிஸ்தவனாக நாம் இருக்கிறோம். நிச்சயமாக அந்த எளிமையான வாழ்க்கை அப்படிங்கிறது பகட்டு இல்லாமல், அவங்களுக்கு முன்னாடி நான் கௌரவமா இருக்கணும், இவங்க என்னை கௌரவமா நினைக்கணும், இவங்க முன்னாடி என் கௌரவத்தை நான் என்ன பண்ணிடக்கூடாது, விட்டு கொடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி நாம் வாழ்வது மட்டும் இல்லாமல் நம்ம இருக்கிற கூட இருக்கக்கூடிய பெற்றோர் பிள்ளைகள் எல்லாரையும் போட்டு என்ன பண்ணுவோம், நிர்பந்திப்போம். இப்படி தான் இருக்கணும், இந்த மாதிரி தான் நீ ட்ரெஸ் பண்ணணும், இந்த மாதிரி தான் பேசணும், இவங்ககிட்ட பேசக்கூடாது. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா நம்முடைய பகட்டுத்தன்மையை நாம் வெளிக்காட்டிக் கொள்வதற்காக, வெளி அடையாளங்களுக்காக நாம் நடிக்கக்கூடிய ஒரு நடிப்பு. ஆனால் கிறிஸ்துவை பின்பற்றுவது எந்த நடிப்பும் தேவையில்லை. என்னோட எளிமையான, எனக்கு என்ன விஷயம், எனக்கு என்ன சட்டை பேண்ட் போட பிடிக்குது, எனக்கு என்ன ட்ரெஸ் போட பிடிக்குது, எனக்கு எப்படி என்னுடைய பேச்சு இருக்கணும்னு எனக்கு பிடிக்குது, அதை எளிமையாக உண்மையாக இருந்தால் போதுமானது. அது இல்லாத பட்சத்தில் நான் கிறிஸ்தவனா? கேள்வி கேட்டு பார்ப்போம். இன்னும் தொடர்ந்து பேசலாம். அடுத்த பகுதி பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இயேசுவின் ஆளுமையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்களில் ஒன்றாக அவரவர் வேலையை அவரவர் செய்க என்னும் செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். யோவான் நற்செய்தியின் இறுதியிலே 21வது அதிகாரத்திலே ஒரு சுவையான நிகழ்வு சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 21:20 பேதுரு திரும்பி பார்த்தபோது இயேசுவின் அன்பு சீடரும் பின்தொடர்கிறார் என்று கண்டார். யோவானை இயேசுவையும் பார்க்குறார் பேதுரு. அப்போ பேதுருவுக்கு மனதில் ஒரு கேள்வி எழுகிறது. என்ன கேள்வினா 21, அவரை கண்ட பேதுரு இயேசுவிடம், ஆண்டவரே, இவருக்கு என்ன ஆகும், யோவானுக்கு என்ன ஆகும் என்கிற ஒரு கேள்வி, ஒரு வினோத பிரியம், ஒரு கியூரியாசிட்டி. 22 இயேசு சொல்கிறார், நான் வரும் வரை இவன் இருக்க வேண்டும் என நான் விரும்பினால் உனக்கு என்ன, நீ என்னை பின்தொடர்ந்து வா என்றார். ஆங்கிலத்தில் சொல்வதாக இருந்தால் மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ் என்று இயேசு சொல்லிவிட்டார், மென்மையாக சொல்லிவிட்டார். யோவான் இதை பதிவு செய்கின்ற பொழுது அடுத்த இறைமொழியில் அவர் ஒன்றை சேர்க்கிறார். என்ன சேர்க்கிறாரு? நான் வரும் வரை இவன் இருக்க வேண்டும் என நான் விரும்பினால் உனக்கு என்ன என்று தான் கூறினாரே ஒழிய அவர் இறக்க மாட்டார்னு சொல்லிடலாம் சொல்லலாம் என்று ஒரு விளக்கத்தையும் யோவான் நற்செய்தியாளர் பின் இணைப்பாக சேர்த்திருக்கிறார். ஆனால் இயேசு இங்கே என்ன சொல்கிறாரு? அவரவர் வேலையை அவரவர் செய்க. அவரை பற்றி உனக்கு என்ன கவலை, இவரை பற்றி உனக்கு என்ன கவலை? இந்த வினோத பிரியம், கியூரியாசிட்டி என்பது ஒரு உளவியல் சிக்கலாக, சிலருக்கு ஒரு நோயாகவே இருக்கிறது. அவங்களுக்கு என்ன ஆகும், இவங்களுக்கு என்ன ஆகும், அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்க எங்கே போனாங்க, எல்லாம் தேவையற்ற வீணான வேலைகள். அவரவர் வேலையை அவரவர் செய்க. நீ என்னை பின்தொடர்ந்து வா. நான் வரும் வரை இவன் இருக்க வேண்டும் என நான் விரும்பினால் உனக்கு என்ன, நீ என்னை பின்தொடர்ந்து வா, நீ உன்னுடைய வேலை செய், அவனை பற்றி நீ ஏன் கவலைப்படுகிறாய் என்று மிக அருமையாக, மிக சுருக்கமாக, சற்று நகைச்சுவையாக இயேசு சொல்லிவிட்டார். இயேசுவுக்கு நகைச்சுவை உணர்வு இருந்தது என்பதற்கு இந்த நிகழ்வு ஒரு சான்றாக இருக்கிறது. ஆகவே மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ் என்பது நல்ல ஒரு வாழ்வியல் பாடம். அவரவர் வேலையை அவரவர் செய்வோம். மற்றவர்களை பற்றி தேவையில்லாமல் நாம் ஆர்வம் காட்ட வேண்டாம். பிறர் மீது அக்கறை கொள்ள வேண்டும், தேவையற்ற ஆர்வம் கொள்ளக்கூடாது. இரண்டுக்கு வேறுபாடு இருக்கிறது. பிறர் மீது பரிவு கொள்ள வேண்டும், பிறர் மீது அக்கறை கொள்ள வேண்டும். ஆனால் பிறருடைய தனிப்பட்ட வாழ்வில் தேவையற்ற ஆர்வத்தை நாம் தவிர்க்க வேண்டும். அவங்களுக்கு என்ன ஆகும், இவளுக்கு என்ன ஆகும், இவங்க எங்கே போனாங்க, அவங்க என்ன செஞ்சாங்க, இதெல்லாம் தேவையற்ற வேலை. அவரவர் வேலையை அவரவர் செய்க என்று ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுத்தருகிறார். இயேசுவிடம் ஆளுமையிலிருந்து இந்த மாபெரும் வாழ்வியல் பாடத்தை நாம் கற்றுக்கொள்வோமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக.
சிறப்பான இயேசுவின் ஆளுமைகள் பகுதி நம்ம பார்த்துட்டோம். எஸ், இன்றைய நாள்ல உண்மையான கிறிஸ்தவனாக நாம் இருக்கிறோமா, நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோமா, அதற்கான சில கேள்விகளில் அடுத்ததாக ஸோ அடுத்தது என்னன்னா, உறவுகள் மீது அக்கறை செலுத்தக்கூடிய ஒரு நபராக நாம் இருக்க வேண்டும். அப்போ உறவுகள் அப்படின்னா டிஃபால்ட்டாக நம்ம மைண்டில் வரக்கூடிய நம்முடைய தாத்தா பாட்டி அம்மா அப்பா அத்தை மாமா சித்தி சித்தப்பா பெரியம்மா பெரியப்பா இந்த உறவுகள் மட்டும்தான் நமக்கு என்ன ஆகும் லிஸ்ட்ல வரும். ஆனால் இங்கே சொல்லப்படக்கூடிய விஷயம் அந்த உறவுகள் பற்றி கிடையவே கிடையாது. ஸோ யாருன்னே தெரியாத ஒரு சில சக மனிதர்கள், நம்ம கூட வாழ்ந்துட்டு இருக்கோம் எல்லாருமே சக மனிதர்களை அன்பு செய்ய வேண்டும். நிச்சயமா. அப்போ நிறைய நேரங்கள் அதாவது சொல்லியிருக்காங்க, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம பெரியவங்க. அப்போ ஒரு பயிர் அது செடியில் தண்ணி இல்லாமல் அது வாடுதேங்கிறத நினச்சி நான் ரொம்ப என்ன பண்ணிட்டேன், வாடி போயிட்டேன்னா அப்போ எந்த அளவுக்கு அந்த உயிர்கள் மீதான ஒரு அன்பு எனக்கு இருக்கின்றது. அப்போ அந்த உயிர்கள் மீதான எல்லா உயிரினங்களும் தான் இந்த இறைவனுடைய படைப்பில் இயற்கை அளிப்பதில் முதலிடம் யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா மனிதர்கள் நமக்கு தான் இருக்குது. அப்போ அந்த வகையில் நாம் இறைவனுடைய படைப்பில் இறைவனுடைய சக உயிர்கள் சொல்கிறப்போ நம்ம பிறந்த நம்ம கூட இருக்கக்கூடிய மனிதர்கள் மட்டும் கிடையாது, நம்ம கூட இருக்கக்கூடிய செடி கொடி மரங்கள் நம்மோடு வாழக்கூடிய எல்லா விலங்கினங்கள் 4 கால் உயிரினங்கள் எல்லாமே தான் இருக்குது, பறவைகள் எல்லாம். அந்த எல்லா உயிர்களிடத்திலும் நாம் அன்போடு அக்கறையோடு அவர்களை இப்போ சில எங்கள் ஊர் பக்கம் திருநெல்வேலி பக்கம் ஒரு கிராமம் இருக்குது. எந்த தீபாவளிக்கும் அந்த கிராமத்தில் என்ன பண்ண மாட்டாங்கன்னா வெடி வெடிக்க மாட்டாங்க. காரணம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த குளத்திற்கு பறவைகள் வரும், குறிப்பாக அந்த தீபாவளி நேரங்களில். ஸோ அப்போ அந்த வருகின்ற பொழுது அது அங்கே இனப்பெருக்கத்திற்காக வருகிறப்போ அதுக்கு எந்த இடையூறும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எத்தனையோ ஆண்டுகளாக தீபாவளி கொண்டாடப்படாத கிராமங்கள் இன்னமும் இருக்கதான் செய்யுது. ஸோ அதுதான் உயிர்கள் மீதான அன்பு. ஸோ அப்போ அந்த அன்பும் அக்கறையும் நமக்கு இருக்க வேண்டும். இருக்குதா? மூடிய கண்கள் சிறிது சிறிதாக திறக்கப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இது போன்ற காரியங்கள்லாம் குறித்து நம்ம பேசுறப்போ இன்னும் திறக்கட்டும், தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி சின்ன பிரேக் போயிட்டு நிச்சயமா. நிகழ்ச்சிக்குள் உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். ஸோ சிறப்பான நாளில் பேசிட்டு இருக்கிறோம். கிறிஸ்து பிறப்பை எதிர்கொண்டு இருக்கிறோம். கிறிஸ்து நம்முடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் பிறக்கிறது எல்லாருமே எல்லா தயாரிப்புகளையும் செஞ்சுட்டு இருக்கிறோம். வீடுகளில் ஃபுல்லாக குரூப் டெக்கரேட் பண்ணி அதை கொண்டாடுவதற்கு இன்னைக்கு சொந்தக்காரங்களுக்கெல்லாம் இன்வைட் பண்ணி சில பேர் வீட்டுக்கெல்லாம் வந்திருப்பாங்க. நேரம் இவ்வளோ ப்ரிப்பரேஷனுக்கு மத்தியில் நம்முடைய உள்ளத்தில் கிறிஸ்து பிறப்பதற்கு இன்னைக்கு நாம சிந்திக்கக்கூடிய இந்த சிந்தனை ரொம்ப ரொம்ப முக்கியம். உண்மை கிறிஸ்துவாக நான் வாழ்கிறேனா, உண்மை கிறிஸ்துவாக நான் வாழ வேண்டுமேயானால் என்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும். அதில் அடுத்தது என்ன சொல்றாங்க? நம்ம இப்போ இருக்க பாத்தீங்கன்னா பங்கு அப்படின்றப்போ அந்த பங்குல என்னென்னலாம் பணிகள் இருக்கோ அது மேற்கொண்டு நான் செய்யறேன் ஃபாதர்ன்னு சொல்லிட்டு நம்மளே ஒரு இன்ட்ரெஸ்டோட செல்ஃப் இன்ட்ரெஸ்டோட போய் கேட்போம், அதெல்லாம் செய்வோம் இல்லையா? ஒரு சேவை செய்யணும்ப்பா, நானும் என் திருத்தலத்துக்கு ஏதாவது பண்ணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வாண்டடா போறவங்க எவ்வளவு பேர் நம்ம பாக்குறோம். உண்மையாவே அது ஒரு பெரிய பாராட்டுக்குரிய விஷயம் தான். ஆனா அந்த பாராட்டுதல் என்னுடைய காதுபட கேட்க வேண்டும். நாங்க இவ்வளவு செஞ்சிருக்கோம் இந்த கோயிலுக்கு, இதெல்லாம் நீங்க வெளிப்படையா சொல்லுங்க மக்கள் மத்தியில. இந்த மாதிரி வெளிப்பகட்டா நம்ம இதை எதிர்பார்க்க கூடாது. உண்மையான கிறிஸ்தவனாக இருக்க வேண்டும் என்றால் சேவை செய்யலாம், ஆனால் அதற்கான பாராட்டுதலை எதிர்பார்க்க கூடாது. நிச்சயமா. இன்னைக்கு நிறைய நபர்கள் நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் செய்யக்கூடிய நபர்களுடைய பேர் பலருக்கு தெரியறதே கிடையாது. ஏன் அப்படின்னா அவங்க பாராட்டை எதிர்பார்த்து செய்யக்கூடிய மனிதர்கள் கிடையாது. இன்னைக்கு என்னுடைய ஊர்ல தெரிந்த ஒரு நபர் நம்மளுடைய மாதா தொலைக்காட்சிக்கு கூட கடவுள் வணக்கம் நிகழ்ச்சிக்கு அவர் நம்ம ஒரு சிறப்பு அழைப்பாளராக நம்ம ஒருத்தர் அழைச்சு வந்திருக்கிறோம். அவர் பேர் பால்ராஜ். அவர் ஒரு சமூக சேவகர். அவருடைய பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒன்றும் பெரிய பணக்காரரோ இல்லை அவங்க பரம்பரையாக வசதி படைத்தவர்களோ கிடையாது. அவருடைய வாழ்க்கையை நடத்துவதற்கே அவர் போராட வேண்டிய ஒரு சூழல் இருக்கின்ற பொழுது இன்னைக்கு அவர் எத்தனையோ ஆசிரமங்கள் எங்கேயோ ஒரு சாப்பாடு இல்லைன்னா உடனே அவருக்கு ஃபோன் அடிப்பாங்க, சார் இந்த மாதிரி எங்களுக்கு சாப்பாடு இல்லைங்க, ஏதாவது அரேஞ்ச் பண்ணி தர முடியுமா? இவர் எந்தாவது நல்ல உள்ளங்களை போய் தேடி கண்டுபிடிச்சி அவங்க கிட்ட பேசி அதற்கான உணவு என்ன பண்ணுவார், பெற்றுக் கொடுப்பார். எந்தெந்த ஏதாவது ஒரு உதவிகள் செய்ய வேண்டும்னா அவங்கள போய் என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்க. அது எங்கள் ஊரில் ஜெயராஜ் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கிறார். அவர் வண்ணாரப்பேட்டை அவருடைய ஏரியா, அதனால வண்ணாரப்பேட்டை ஜெயராஜ் என்ன அப்படின்னு நாங்கள் கூப்பிடுவோம். ஸோ அவரும் அதே போல தான். அதாவது ஒரு விஷயத்துக்கு உதவி செய்யணும், ஒரு ஏதாவது ஒரு தையல் மிஷின் வழங்குவதற்கு ஏதாவது ஒரு ஆட்கள் வேணும்னா அவரை தான் தொடர்பு கொள்வாங்க. யார் தேவையில் இருக்கிறாங்கிறது அவருக்கு தெரியும், யார் அந்த தேவையில் இருக்கிறவங்களுக்கு உதவக்கூடிய நிலையில் இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். இவங்க யாருமே அவங்களுடைய ஒரு ஆதாயத்துக்காக இதை நான் தான் செய்கிறேன் அப்படின்னு ஒரு மேடை போட்டு இது தையல் மிஷின் வழங்கும் விழா, இது வழங்கும் விழா அப்படின்லாம் எதையுமே அவங்க என்ன பண்ணதில்லை, செஞ்சதே இல்லை. இது போல பல நபர்களை என்ன பண்ண முடியும், நம்மளால அடையாளம் காட்ட முடியும். நம்ம பக்கத்துல என்ன பண்ணுவாங்க, வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாருமே பணி செய்ய வந்தவர்களை தவிர பாராட்டுக்காக வந்தவர்கள் கிடையாது. இன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி நம்முடைய ஒவ்வொரு ஆலயங்களும் ஒவ்வொருத்தரும் நினைச்சு பார்க்கலாம். இன்னைக்கு நான் போய் முன்னாடி நின்று செஞ்சேன், கடைசி ஃபாதர் நன்றி சொல்லும்போது கிறிஸ்மஸ் புதுசுல என் பேர் என்ன பண்ணிட்டாரு விட்டுட்டாருன்னு சொல்லி அடுத்த கிறிஸ்மஸ் வரைக்கும் கோயிலுக்கு வராத ஆட்கள் பலர் இருக்கத்தான் செய்யறோம். ஸோ அப்போ கிறிஸ்துவாக வாழக்கூடிய நாம் எப்படி இருக்க வேண்டும் தொடர்ந்து சிந்திக்கலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நமது வாழ்விலே வெற்றி பெற வேண்டுமென்றால் இதோ உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்ல வருகின்றார்
தலைசிறந்த தொழிலதிபர் ஹென்றி ஃபோர்ட். பாருங்கள், அவர் குறிப்பிடுகிறார், "The secret of success lies in the ability to get the other person's point of view and see things from his angle as well as your own." நண்பர்களே, அனைத்தையும் அடுத்தவரின் பார்வையிலும் தனது பார்வையிலும் பார்க்கும் திறமை கொண்டிருப்பதே வெற்றியின் ரகசியம். நான் ஒரு செயலை செய்கிறேன் என்றால், ஒரு பொருளை உருவாக்குகிறேன் என்றால், அல்லது ஒரு திட்டத்தை நான் செய்து முடிக்கிறேன் என்றால், நான் ஒரு கண்ணோட்டத்தை அதை பார்க்கிறேன். ஆனால் அதே நேரத்திலே என்னை சுற்றி இருப்பவர்கள் அல்லது இன்னொருவர் எந்த கண்ணோட்டத்திலே இந்த நான் செய்த அந்த பணியை, இந்த திட்டத்தை பார்க்கிறார் என்பதையும் தெரிந்து கொள்ளுகின்ற ஆற்றல் உன்னிடத்திலே இருந்தால் நீ வெற்றி பெறுவாய். இல்லை என்றால் உனக்கு ஒற்றை பார்வை மட்டுமே இருக்கும். நான் செய்ததுதான் நல்லது, ஆனால் அடுத்தவன் சொன்னால் இதிலே ஒரு குறை இருக்கிறதே, அதை நீ கவனித்தாயா என்று. அப்போ தான் சொல்லுவோம், ஐயோயோ நான் இதை பார்க்கலையே. பாருங்க, ஹென்றி ஃபோர்ட் என்ன அழகாக சொல்லுகிறார், அனைத்தையும் நாம் செய்கின்ற எல்லா காரியங்களையும், திட்டங்களையும், மனிதர்களையும், பொருட்களையும், சூழ்நிலைகளையும் அனைத்தையும் நமது பார்வையிலே பார்ப்பதோடு நின்று விடாமல் அடுத்தவர் பார்வையிலும் அதை பார்க்கின்ற அந்த திறமை கொண்டிருந்தால், அப்போ நான் செய்த இந்த வேலையை இவர்கள் இப்படியாக பார்க்கப் போகிறார்கள், எனவே அதை கருத்தில் கொண்டு நாம் அதை செயல்படுத்த வேண்டும். இன்னொருவர் இதை பற்றி சொல்லப் போகிறார்கள், அதை கருத்தில் கொண்டு நான் அதை சரிபடுத்த வேண்டும் என்று இப்படி அடுத்தவர் பார்வையிலும் தனது பார்வையிலும் அனைத்தையும் பார்ப்பதுதான் வெற்றிக்கு ரகசியம் என்று சொல்கிறார் ஹென்றி ஃபோர்ட். நாமும் முயற்சி எடுத்து இந்த ரகசியத்தை நம்முடையதாக்குவோமா? வெற்றியோடு வாழுங்கள் என்று உங்களை வாழ்த்துகிறேன். மிக சிறப்பான பகுதி, அற்புதமான பகுதி. ஆண்டவர் வாக்கு நம்ம பார்த்துட்டோம் ஜோ. எஸ், உண்மையான கிறிஸ்தவனாக நாம் வாழ்கின்றோமா அப்படின்றதுக்கான ஒரு சில கேள்விகளை எழுப்பலாம் சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணோம். உண்மையாவே கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுடைய மனம் திறக்கப்படுகிறது அப்படின்னு தான் சொல்லலாம். இந்த ஒரு காரியங்களை குறித்து நம்ம பேசுறப்போ அடுத்ததா என்ன கேள்வி கேட்கலாம்? ஸோ அடுத்ததா நாம கிறிஸ்துவாக வாழ்கிறோமா, அப்போ நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். எதை அப்படின்னா, அமைதியை தேர்ந்தெடுக்க வேண்டும். எதற்கு பதிலாக நம்மகிட்ட இருக்கக்கூடிய கர்வம், செருக்கு, ஈகோ அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துக்கு மாறாக அமைதியை தேர்ந்தெடுக்கக்கூடிய நபராக இருக்க வேண்டும். இதை சொல்லும்போது ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்னதாக நண்பர்களோடு பேசியிருக்கிறோம். ஒரு நண்பனுக்கும் அவனுடைய மனைவிக்கும் சின்ன சண்டை. ஸோ 2 பேருமே என்ன அப்படின்னா, அந்த சண்டை கொஞ்சம் ரொம்ப பெரிய சண்டையாக கிட்டத்தட்ட வந்து ஒரு 10-15 நாள், அப்புறம் 1 மாதம் கணக்கு மேலே 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணல, பேசிக்கல. அப்போ நண்பர்கள் இவன்ட்டை மட்டும் எனக்கு பேசக்கூடிய வாய்ப்பு கிடச்சிது. அப்போ பேசுகிறப்போ அவன் சைடு இருக்கக்கூடிய நியாயங்கள்லாம் கேட்குறப்போ நமக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா, இவன் பக்கம் தான் நியாயம் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணேன், மச்சான் நீ செஞ்சதெல்லாம் கரெக்ட் தான் மச்சான் அப்படின்னு இவனுக்கு ஒத்துவத ஆரம்பிச்சாச்சு. ஸோ அப்போ இதை சொல்லும்போது அந்த பிரச்சனை பெருசாக போய் கடைசி ஒரு நாள் நேராக 2 பேர் சந்திக்க வேண்டிய ஒரு சூழல். இன்றைக்கி நேராக சண்டை போட்டு என்ன பண்ணிருக்கேன், அதை தீர்த்துரு, சண்டை போட்டு பிரச்சனை என்ன பண்ணியிருக்கேன், சால்வ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆலோசனை சொல்லி அனுப்பி வச்சாச்சு. போனால் அப்புறம் 2-3 நாள் கழிச்சு வந்தோடனே பயங்கர ஜாலியாக பேசினார். என்ன மச்சான் எல்லாமே சால்வ் மச்சான், எவ்ரிதிங் வாஸ் சால்வ் அப்படின்னா. என்னடா எப்படி பேசலாம், சண்டை போட்டுலாம் முடிச்சிட்டியா அப்படின்னா. இல்லை மச்சான் எப்பவும் போல நான் சாரி கேட்டேன் மச்சான், முடிஞ்சு போச்சு. ஸோ அப்போ என்ன அப்படின்னா, அந்த ஒரு சண்டை சச்சரவுகளுக்கு மத்தியில் அமைதியை தேர்ந்தெடுக்க வேண்டுமே. ஆனால் யாராவது ஒருத்தர் என்ன பண்ணணும், அந்த அமைதியை தேர்ந்தெடுக்கும். அந்த ஈகோ அப்படிங்கிறது எங்கள் வேலையே கிடையாது. அந்த நம்ம பல நேரங்கள் அந்த ஈகோவை விட்டு கொடுத்து இறங்கி மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டு திரும்ப என்ன பண்ணுவோம், அடுத்த சண்டையில் தான் சொல்லி காட்டுறது. ஒவ்வொரு டைம் நான் தானே இறங்கி வரேன், நான் தானே இதை செய்கிறேன், கிடையவே கிடையாது. ஸோ அப்போ அந்த நேரங்களில் நம்மளுடைய ஈகோவை காட்டிலும் அமைதியாக செல்வதற்கான வழி என்ன? இதுவரை கணவன் மனைவி கிடையே மட்டும் உறவுல மட்டும் இல்லை, எல்லா உறவுகளுக்கு நிலையும் எங்கெங்கெல்லாம் சண்டை ஏற்படுகின்றதோ, எங்கெங்கெல்லாம் நான் ஈகோவை தூக்கி பிடிச்சிக்கிட்டு நான் அலையிறனோ அங்கெல்லாம் அதை தூக்கி தூர வீசிட்டு நான் அமைதியை தேர்ந்தெடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அனைத்தும் அங்கு நலமாக பயக்கும் அப்படின்றதுல ஒரு சந்தேகமும் கிடையாது. தொடர்ந்து பேசுவோம். இப்போ அடுத்த பகுதி பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம். இந்தியராகிய நாம் என்ற இந்த தொலைத்தொடரின் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று முதல் நாம் மிக முக்கியமான ஒரு எல்லைக்குள் நுழைய இருக்கிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால், அரசியலமைப்பு சட்டத்தினுடைய ஏறக்குறைய 22 பகுதிகளில் பகுதி 11 மத்திய மாநில அரசுகளின் உறவை பற்றி பேசுகிறது. அங்கதான் எப்பவுமே இப்போ பிரச்சனை நம்ம நாட்டில். எங்களுடைய மாநிலத்தினுடைய உரிமையை பறிச்சிட்டாங்கன்னு நம்ம சண்டை போடுறோம். மத்திய அரசு மாநிலங்களெல்லாம் நாங்கள் சொன்னால் கேட்கறது இல்லை,
தனியாக பிரிஞ்சு பார்க்குறாங்க, நக்சலைட்ஸ் உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாநிலங்களை கூட சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு ஃப்ரிக்ஷன், ஒரு உராய்வு இருந்து கொண்டே இருக்கிறது. அப்போ மத்திய மாநில அரசுகள் இப்படி தான் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இல்லை. இந்த நாடே மாநிலங்களுடைய கூட்டமைப்பு தான், மாநிலங்களுடைய மொத்த கூட்டு தொகுப்பு தான் இந்த நாடு. மாநிலங்கள் இல்லை அப்படின்னா இப்படி ஒரு நாடு இருக்காது. மாநிலங்கள் தனித்தனி நாடாகி விட்டது என்றால் இந்தியா என்கிற ஒரு நாடு இருக்காது. அதனால அந்த உறவு மிக 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 முக்கியமானது. எது மத்திய அரசுக்கும் மாநில அரசுகளுக்கும் இடையே இருக்கின்ற இந்த உறவு என்பது மிக முக்கியமானது. இதைத்தான் கூட்டாட்சி தத்துவம், ஆங்கிலத்தில் மிக அழகாக இதை ஒரு ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் என்று சொல்வார்கள். இந்த கூட்டாட்சி தத்துவத்திற்குள் அது இணைந்து இருக்கிற பொழுதுதான் எல்லாமே சிறப்பாக இருக்கும். ஸோ மத்தியில் இருப்பவர்கள் தான் இதை மிக கவனமாக இருக்க வேண்டும். மாநிலங்களுடைய பொறுப்பை விட மாநிலங்கள் எல்லாம் நல்லா இருந்துச்சுன்னா யாரும் பிரிஞ்சு போகணும்னு ஆசைப்பட மாட்டாங்க. எல்லாம் நல்லா இருந்துச்சு, தாங்கள் மதிக்கப்படுகிறோம் என்பது இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் தனி நாடுங்கிற கோரிக்கையெல்லாம் எழாது. மாறாக எப்பொழுது தாங்கள் புறக்கணிக்கப்படுகிறோம், எப்பொழுது தாங்கள் ஒரு தங்களுடைய கோரிக்கைகள் சரியான விதத்தில் கவனிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்றதெல்லாம் புரியும் போது தான் அந்த விதமான போராட்டங்கள் வருவதற்கு காரணமாக இருக்கிறது. எனவே மத்தியில் இருப்பவர்கள் தான் கவனமாக அதை சரியாக லாகவமாக கையாள வேண்டிய கலையை அவர்கள் தான் தெரிந்திருக்க வேண்டும். மத்தியில் இருப்பவர்களே இது மாநிலங்களுடைய உரிமைகளை பறிப்பவர்களாக மாறி போய்விட்டால் அப்புறம் பிரச்சனை தான். அதான் இப்போ நம்ம அடிக்கடி கேட்குற மாதிரி இது ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே இது, ஒரே தேர்தல், இப்படியெல்லாம் ஒன்றுன்னு சொல்லுகிற எல்லாமே கூட்டாட்சி தத்துவத்திற்கு சாவு மணி அடிப்பவையாக இருக்கின்றன. எனவே மத்தியில் ஆளுபவர்களும் மாநிலத்தில் ஆளுபவர்களும் மக்களினுடைய நலன் கருதி அரசியலமைப்பு சட்டம் சுட்டிக்காட்டுகிற வழிமுறைகளை பின்பற்றி ஒரு கூட்டாட்சி தத்துவத்திற்குள் இணைந்து செயல்படுவதற்கு இருவரும் தயாராக இருக்க வேண்டும். அந்த உரையாடலுக்கு இருவரும் தயாராக இருக்கிற பொழுதுதான் அந்த இது சிறப்பாக செயல்படும். அதை பற்றி பேசும்போது தான் உறவுகள் பற்றி அரசியலமைப்பு சட்டம் மிக தெளிவாக சொல்லுகிறது. எனவே இதுல யார் யாருக்கு சட்டம் ஏற்றுவதற்கு என்ன உரிமை இருக்கிறது என்பதை பற்றி மிகப்பெரிய பட்டியலை அரசியலமைப்பு சட்டமே கொடுத்திருக்கிறது. இதெல்லாம் மத்திய அரசுக்கு சொந்தமானது, இதெல்லாம் மாநில அரசுக்கு சொந்தமானது, இதெல்லாம் ரெண்டு பேருமே நீங்க பண்ணிக்கலாம். எதற்காக இவ்வளவு ஃபிளெக்சிபிலிட்டி கொடுத்துருக்கிறதுக்கு காரணமே அப்படியாவது இந்த இணைந்து இருக்கக்கூடிய ஒரு செயலை அவங்க செய்வாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப பார்த்தோம் அப்படின்னா பிரிவு 245 அது மிக தெளிவாக விளக்கி சொல்லுகிறது. நாடாளுமன்றத்தை பொறுத்த மட்டில் இந்தியா முழுவதுக்குமான சட்டங்களை பிறப்பிக்கக்கூடிய அதிகாரத்தை அது கொண்டிருக்கிறது. அது இந்தியா முழுமைக்காக இருக்கலாம் அல்லது இந்தியாவுடைய ஒரு பகுதிக்காக இருக்கலாம். அதற்கான சட்டம் இயற்றுவதற்கான முதல் தகுதி பாராளுமன்றத்திற்கு இருக்கிறது. இரண்டாவதாக மாநிலங்களை பொறுத்த மட்டில் அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு தன்னுடைய மாநிலத்திற்கான மாநிலம் முழுவதற்கும் அல்லது அந்த மாநிலத்தினுடைய ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கும் சட்டம் இயற்றுவதற்கான உரிமை மாநில சட்டமன்றங்களுக்கு இருக்கிறது. மூன்றாவதாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பொதுவான விடயங்களில் இருவரும் இணைந்து சட்டங்களை உருவாக்குவதற்கான ஒரு வாய்ப்பும் அதில் இருக்கிறது. அப்ப ஏதாவது ஒரு காரணம் காட்டி இது என்னுடைய எல்லையை தாண்டி போகுது இந்த சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஏதாவது சொன்னா அதை காரணம் காட்டி சட்டம் செல்லாததாக ஒன்றும் மாறிவிட முடியாது. அப்படி இருந்துச்சுன்னா அது உச்ச நீதிமன்றம் அதை ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிடும். அதனால இந்தியா முழுமைக்கும் இந்திய பாராளுமன்றமும் முழுமைக்கும் அல்லது ஒரு பகுதிக்கும் இந்திய பாராளுமன்றமும் ஒரு மாநிலத்திற்கும் அல்லது மாநிலத்தினுடைய ஒரு பகுதிக்கும் மாநில சட்டமன்றங்களுக்கும் சட்டமிட்டுவதற்கான உரிமை இருக்கிறது. இதுல ஒருத்தர் குறிக்கிடக்கூடாது. இதை அதற்கான பட்டியலையும் கொடுத்திருக்கிறார்கள், நாம் சீக்கிரமாக பார்க்க இருக்கிறோம். இந்த லைன்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் தங்களுடைய உரிமைகளை நிலைநாட்டுவதை போல ஒருவருடைய உறவையும் பேணுவதற்கு இந்த மத்திய மாநில அரசுகள் எப்போது முன்வர வேண்டும். அதுதான் இந்தியா முழுவதுக்குமான ஒரு ஒருங்கிணைந்த வளர்ச்சியை உருவாக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது. எனவே ஓரளவு எந்த புறக்கணிப்பு இல்லாமலும் எல்லா மாநிலங்களுடைய கோரிக்கைகளும் நியாயமானவற்றை நிறைவேற்றுகிற இடத்தில் மத்திய அரசு சிறப்பாக செயல்படுவது இந்தியாவினுடைய கூட்டாட்சி தத்துவத்தை உயிரோடு வைத்திருக்க உதவும். அதற்காக உள்ள நல்ல தலைவர்களாக எல்லோரும் இருக்க வேண்டும் என வாழ்த்துகிறேன். உங்கள் அனைவருக்கும் இந்த நாளில் இணைந்தமைக்காக நன்றி, வணக்கம். அருமையான இந்தியராகிய நாம் பகுதி பார்த்துட்டோம். அதோட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில கிறிஸ்துவாக நான் வாழ வேண்டும் என்றால் என்னோட வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அதில் அடுத்ததான் என்ன சொல்றாங்க. இது எல்லா நாளுமே செய்யலாம். அப்படி செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை அவ்வளோ பிரகாசமா இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு தாரக மந்திரமா எப்பவுமே நம்ம உள்ள வச்சுக்கிட்டு அதை நம்ம செயலா வடிவமா எடுக்கிறப்போ ரொம்ப அழகான லைஃப் நமக்கு கிடைக்கும். அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மை நாமே ஒரு சுய பரிசோதனை செய்து கொள்வது, அதே மாதிரி எவ்ரிடே ப்ரேயர்.
இது இரண்டுமே நம்ம வந்து ஒரு நல்ல வழிக்கு நம்மளை கொண்டு போகும். எல்லாருமே தான் டெய்லி ப்ரேயர் பண்ணுறோம். நம்ம கிறிஸ்தவர்கள் அப்படின்னு நம்ம தொடக்கத்தில் கேட்ட கேள்விக்கு யாரெல்லாம் நான் கிறிஸ்தவன் பதில் சொன்னோம். எல்லாருமே டெய்லி என்ன பண்ணுறோம்? ப்ரேயர் பண்ணுறோம். எப்படிப்பட்ட ப்ரேயரா இருக்கணும்? எப்படிப்பட்ட ப்ரேயர் அப்படிங்கிறத காட்டிலும் எனக்கு நம்ம எல்லா ப்ரேயர் பண்ணலாம் கிடைச்சிருச்சா, ப்ரேயர் பண்ணதெல்லாம் எனக்கு கிடைச்சிருச்சா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் எல்லாருக்கும் வரக்கூடிய பதில் அப்படிலாம் கிடைக்கல. இதுக்கு பிரச்சனை யாருன்னு கேட்டால் ஜீசஸ் கிறிஸ்து கிட்ட பிரச்சனை கிடையாது. பிரச்சனை நம்ம ஒவ்வொருத்தர்கிட்ட தான், நம்ம ஒவ்வொருத்தர்கிட்ட தனிப்பட்ட முறையில் தான் இருக்குது. இயேசு கிறிஸ்து விவிலியத்தில் அழகாக சொல்லியிருக்காரு, பெற்றுக்கொண்டேன் என நம்பிக்கையோடு வேண்டுதல் செய்யுங்கள், நீங்கள் அதை பெற்றுக்கொள்வீர்கள். ஸோ இன்னைக்கு எத்தனை பேர்கிட்ட அந்த நம்பிக்கையோட நம்ம ப்ரேயர் பண்ணுறோம்? கிடையவே கிடையாது. நம்மளோட ப்ரேயர் என்ன அப்படின்னா ஜஸ்ட் ஒரு நம்முடைய ஆலயத்தில் திருப்பலி வந்து நம்ம நடக்கின்ற பொழுது அந்த மன்றாட்டு வேலையில் எழுதி வச்சு வாசிக்கிறது போல தான் நம்முடைய பல ஜபங்கள் இருக்குது. அதுவும் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாமே வேண்டுதல் பெட்டிஷன்ஸ் தான் ஏகப்பட்டது இருக்குது. ஸோ இப்போ அந்த பெட்டிஷன்ஸ் எனக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எத்தனை பேருக்கு இருக்குது? விவிலியத்தில் ஒவ்வொரு முறை புதுமைகள் இயேசு கிறிஸ்து செய்கின்ற பொழுதும் அவர் கேட்கக்கூடிய கேள்வி, நீ நம்புறியா? நம்பிக்கை, நீ என்னைய நம்புறியான்லாம் அவர் என்ன பண்ணல, கேட்கல. நீ இது நடக்கும்னு நம்புறியா, இது என்னால் முடியும் நீ நம்புறியா? அந்த நம்பிக்கை இருந்தால் அங்கே நிச்சயமாக நடக்கும். ஆனால் இங்கே நமக்கு பல நேரங்களில் எல்லாரும் பயங்கரமாக உட்காந்து ப்ரேயர் பண்ணுறோம், முட்டி போட்டு ப்ரேயர் பண்ணுறோம், உட்காந்து ப்ரேயர் பண்ணுறோம், மணிக்கணக்காக சேப்பலில் உட்காடுறோம், சர்ச்சுக்கு போகிறோம், நற்கரை ஆண்டவர் சந்திக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். செஞ்சு முடிச்சுட்டு நமக்கு அந்த ப்ரேயரில் நம்பிக்கை இருக்கான்னு கேட்டால் தெரியல. ஸோ அப்போ அந்த நம்பிக்கை தெரியலை அப்படின்னு பதில் எனக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா நிச்சயமாக அந்த நம்பிக்கை என்கிட்ட இல்லை. அப்போ நம்பிக்கை இல்லாத பட்சத்தில் நான் கடவுள்கிட்ட போய் எதை கேட்டாலும் எனக்கு என்ன பண்ண போகிறது கிடையாது, கிடைக்க போகிறது இல்லை. ஸோ அப்போ என்னுடைய ஜெபம் நம்பிக்கை நிறைந்த ஜெபமாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் அந்த சுய பரிசோதனை, நான் ஜெபிக்கிறதுக்கு ஏற்றார் போல தான் என்னுடைய வாழ்க்கை இருக்குது. அவ்வியத்தில் எல்லாத்துக்குமே சொல்லியிருக்கிறாங்க அழகா. அழகான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு போயிருக்காரு. ஆயக்காரர் வழி தண்டுவோருடைய ஜெபமும் ஒரு பாவியோடைய ஜெபம். பாவி போய் ஐயா ஆண்டவரே நான் பாவி இவ்வளோ பாவம் செஞ்சுட்டேன் என்னை மன்னிச்சிருன்னு சொல்லி அப்படியே ஒரு தன்னை தாழ்த்தி கொள்ளக்கூடிய ஒரு ஜெபமாக ஒரு ஜெபம் இருந்துச்சு. ஆனால் அந்த வரி தண்டக்கூடிய நான் ரொம்ப நல்லவன், நான் ஒரு பெரிய யோகியா அப்படின்னு சொல்லி அவருடைய ஜெபம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பகட்டாக என்ன பண்ணுச்சு இருந்துச்சு. ஸோ அப்போ ரெண்டு பேருடைய ஜெபத்தில் எந்த ஜெபத்தை கடவுள் கேட்பார் அழகாக சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறார். அப்போ எல்லாத்துக்குமே இந்த ரெஃப்ளெக்ட் பண்ணுறதுக்கு எல்லாமே இன்னைக்கு என்ன இருக்குது, விவிலியத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அப்போ கிறிஸ்துவாக பின்பற்றக்கூடிய நாம் விவிலியத்தை கரெக்டாக படித்து கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே போதுமானதுதான். எஸ், நம்ம கூடவே ஒரு வழிகாட்டி இருக்கப்போ நமக்கு என்ன கவலை இல்லையா? நம்ம இன்னும் தொடர்ந்து பேசலாம். அடுத்த பக்கத்தை பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த காலத்தில் நமக்கு அதிக விலை கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பயிர் வந்து வெண்டைக்காய். இந்த வெண்டைக்காயில் வந்து என்னென்னா நல்ல பயிர், ஆனால் நம்ம ஏன் அதை பார்த்து பயப்படுறோம்னா அதில் வரக்கூடிய வைரஸ் நோயை பார்த்து. ஏன் அதில் வைரஸ் நோய் வரும் அப்படின்னு நீங்கள் நம்ம ஒரு கேள்வி கேட்கலாம். பொதுவாக அந்த வைரஸ் நோய் வருது அப்படின்னாலே அதோட இலை பெருசு. அந்த இலையோட பின்னாடி பார்த்திங்கன்னா நரம்பாக இருக்கும். அந்த நரம்புக்கு உள்ளே இருக்கக்கூடிய பகுதி வந்து ஒரு பூச்சி போய் உட்காந்து வீடு கட்டுற மாதிரி அமைப்பில் இருக்கும். அதனால தான் அங்கே அந்த பயிரில் அதிகமாக வைரஸ் வர்றது. அப்போ நம்ம என்ன செஞ்சால் வைரஸ் வராது அப்படின்னா அந்த பூச்சி வர விடக்கூடாது. அப்போ பூச்சி வரவிடக்கூடாதுன்னா என்ன செய்யணும்? ரெண்டு காரியம். ஒன்று, பூச்சிக்காக அடிக்கிற திரவம் சரியானதாக இருக்கணும், அதை சரியான இடைவெளியில் அடிக்கணும், பொறுமையாக பின்னாடி படுற மாதிரி அடிக்கணும். இவ்வளோ தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதை தெரிஞ்சுக்கிட்டாலே நல்லது. இப்போ நிறைய நல்ல கம்பெனிகள் இருக்குது. இப்போ வெண்டைக்காயெல்லாம் பார்த்திங்கன்னா 13 சென்டிமீட்டர் நீளம், 12 சென்டிமீட்டர், 11, 10. இப்போ சென்னையிலலாம் பார்த்திங்கன்னா எல்லோரும் 11 சென்டிமீட்ரு 10 சென்டிமீட்டரை விரும்புகிறாங்க, சின்ன வெண்டைக்காயாக இருக்கணும் அப்படின்னு. கிராமங்களில் எப்படி இருக்கணும்னா 8 பட்டை இருக்கிற மாதிரி, 6 பட்டை இருக்கிற மாதிரி அப்படி விரும்புகிறாங்க. நீளமாக இருக்கணும், அப்போ தான் அவங்களோட பழக்கத்துக்கு அது நல்லா. அப்போ அது மாதிரியான ரகங்கள் நம்ம போட்டால் நமக்கு விலை கிடைக்குங்கிறப்ப நம்ம ஏன் போட மாட்டேங்கிறோம்? வந்து வைரஸ் நோய்க்காக. அப்போ அதற்கான திரவங்கள் எதுவோ அதை மட்டும் நம்ம முன்னாடி கையில் வச்சுக்கிட்டோம்னா இனி வரக்கூடிய மார்கழி முடிஞ்சு வரக்கூடிய அடுத்தடுத்த பருவங்களுக்கு அதை வளர்க்குறப்ப நமக்கு தை மாதத்தில் நல்ல விலை கிடைக்கும் அப்படிங்கிறதான் இதில் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம வந்து முறையான இடைவெளி வச்சுக்கிறதும், அந்த பயிருக்கு வேணுங்கிற தண்ணீரை கம்மியாக கொடுக்கறதும், சத்துக்கள் கூட வைக்கிறதும். கடிச்சா சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னா, கடிக்க எளிமையாக இருக்குன்னா என்ன அர்த்தம்? அதில் தழைச்சத்து அதிகமாக இருக்கணும். அதே நேரத்தில் மற்ற சத்துக்களும் சமமாக இருக்கணும். நிறைய ஒரு இதில் வெண்டைக்காய் நிறைய வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா கந்தக சத்து அதிகம் இருக்கணும், மணிச்சத்து அதிகமாக இருக்கணும். அது நல்ல சாஃப்டாக இருக்கணும் அப்படிங்கிறப்ப நல்ல வடிவமாக இருக்கணும், போரான் சத்து இருக்கணும், கால்சியம் சத்து இருக்கணும். அப்போ எல்லா சத்துக்களையும் சமமாக கொடுக்கணும்னா என்னென்ன பொருள் கொடுக்கலாம்?
அது இருக்கக்கூடிய எல்லா பொருளும் சமமாக இருக்கக்கூடிய 2 முக்கியமான பொருள் என்ன? கடல் பாசி உரம், இன்னொன்று ஹியூமிக் அமிலம். இதை அதிகம் பயன்படுத்தணும். அது கூட சோலுபாருங்கிற போரான் பவுடர் கலந்துக்கிறோம். பஞ்சகாவியா அல்லது ஈயம் கரைசல் மீன் அமிலம் கலந்துக்கிறோம். இதை கலந்துட்டாலே அதிகமான எண்ணிக்கையில் ஒரு ஏக்கரில் நமக்கு 40 டன் எடை வரணும் அப்படின்னா அது வரும். அதுக்கேற்ற மாதிரி ஒரே மாதிரி வளையாத நெளியாத நேராக இருக்கிற மாதிரி காய்களை கொண்டு வர முடியும். ஏன் ஒரு செடியில் வளையும் அப்படின்னா 2 காரியத்தால் வளையும். ஒன்று, போரான் சத்து குறைபாடு இருந்தாலும் காய் இப்படி பெண்டாயிரும். 2வது, பூச்சிகள் கடிச்சதுன்னா அப்பவும் பெண்டாகும். அப்போ பூச்சி கடிச்சதுங்கிறத எப்படி பார்க்க முடியும்? வளைந்தது ஒரு நல்ல ஜென்டிலாக வளைஞ்சிருந்துச்சுன்னா அது போரான் சத்து குறைபாடு. வளைஞ்சதில் ஒரு இடத்துல புள்ளி இருந்த மாதிரியோ யாரோ பிடிச்சி உடைச்ச மாதிரி, பிவிசி பைப்பெல்லாம் வளைச்சோம்னா ஒரு பெண்டு உழுகும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இப்படி வளைச்சோம்னா அப்படி பெண்டு இருக்கிற மாதிரி, ஒரு ஷார்ப்பான பெண்டு இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருந்துச்சுன்னா அது பூச்சி இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் உடச்சி பார்த்தீங்கன்னா உள்ள ஓட்டை இருக்கும், புழு இருக்கும், பழுப்பு நிறமாக இருக்கும், ஒரு தொலையே இருக்கும். அப்போ இது வரக்கூடாதுன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி கவனம் செலுத்தணுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆரம்பத்தில் அந்த பயிர் பார்க்க அழகாக இருக்கும். நடவு நட்டவுடனே பார்த்திங்கன்னா இலையெல்லாம் பார்க்க அழகாக இருக்கும். அழகாக இருக்குனாலே பூச்சி வரப்போன்னு அர்த்தம், புழு வரப்போன்னு அர்த்தம். அதுக்கு வேணுங்கிற திரவத்தை ஆரம்பத்துலேருந்து நிறைய பேர் நம்ம சொல்கிறோம், 40 நாள் ஆச்சு இனிமேல் தெளிக்கவா. பூச்சி கடிக்கிற மாதிரி இருக்கிறது அந்த 40 நாள் வரையிலும் தான். சாஃப்டாக இருக்கப்போ தான் கடிக்கும். 2 இலை வந்ததுலேருந்தே தெளிக்கணும். அந்த கவனத்தை வச்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்கான திரவம், கசப்புள்ள திரவம் ஸ்ட்ராங்காக இருக்கிறத நம்ம கொஞ்சம் ஒரு 12 நாளைக்கு ஒரு முறை கேலண்டரில் மார்க் பண்ணி வச்சு தொடர்ந்து தெளிச்சுக்கிட்டோம்னா, நல்ல ரகம் வாங்கணும், நல்ல சத்துக்கள் தரையில் கொடுக்கணும், நல்ல சத்துக்களை மேலே தெளிக்கிறோம். அதே நேரத்தில் பூச்சிகளுக்கு வேணுங்கிறதுக்கும் புழுக்களுக்கு வேணுங்கிறதையும் நம்ம சீரான இடைவெளியில் தெளித்தோம்னா வெண்டைக்காய் சாகுபடி நம்மளால் எல்லா மாவட்டங்களையும் பண்ண முடியும். அதிகமான விலை கிடைக்கக்கூடியதுங்க. இனி வரக்கூடிய காலத்தில் ஏப்ரல் மாதம் வரலும் நல்ல விலை கிடைக்கக்கூடிய முக்கியமான காய்கறி பயிர். அதனால் தயவுசெய்து செய்யுங்க, தப்பு பண்ணாமல் பண்ணுங்கள். எந்த இடத்துல தப்பு வரும்னு நான் சொல்லிட்டேன். இன்னும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கீழே கொடுத்துருக்க நம்பரில் கேளுங்க, நான் சொல்கிறேன். சரிங்களா? மீண்டும் சந்திப்போம். மிக சிறப்பான உணவும் உயர்வும் பகுதி நம்ம பார்த்துட்டோம் ஜோ. இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாவே இதை எடுத்துக்கொண்டு போறோம் அப்படின்னு கூட சொல்லலாம். எஸ், கிறிஸ்துவை நோக்கிய ஒரு காலமா இதை அமைய போது. நம்ம இன்னைக்கு எடுக்கிற ஸ்டெப் எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில ஒரு பிரகாசத்தை தேடி தரப்போகுது அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடவே அடுத்ததான் நமக்குள்ள என்ன கேள்வி கேட்டுக்கணும். ஸோ அடுத்ததா கேள்வி கேட்டுக்கணும், எப்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னா, உண்மைக்கு எப்படி சான்று பகிரமோ அதுபோல அந்த உண்மைக்காக நிற்பது, எது சரியானதோ அந்த சரியானவற்றிற்காக நான் நிற்பது, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம நிறைய நேரங்கள் என்ன பண்றோம் அப்படின்னா, இழந்து விட்ட பிறகுதான் அதை குறித்த அதுக்கப்புறம் தான் அதை சரி செய்வதற்கு எல்லா திட்டமிடலும். ஒரு பேருந்து விபத்துக்கு உள்ளாயிருச்சு அப்படின்னா அந்த விபத்துக்குள்ளான பிறகு தான் அதற்கான காரணம் என்னன்னு கண்டறிஞ்சு அப்போ அதை சரி செய்வதற்கு மற்ற பேருந்துகள் எல்லாம் அது கரெக்டாக இருக்கிறான்னு என்ன பண்ணுறோம் பார்க்குறோம். ஸோ சில ஆண்டுகளுக்கு முன்னதாக ஒரு கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பள்ளி விபத்தில் 94 குழந்தைகள் அந்த உயிரிழப்பிற்கு பிறகுதான் பள்ளிகளில் கூரை வேயப்பட கூடாது. அப்போ எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம், பட்டு தான் என்ன பண்ணுறோம், தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். அப்போ இந்த மாதிரியான சூழலில் அதற்கு இது சரி அப்படின்னா அந்த சரியான விஷயத்துக்கு முதல்ல இருந்து தொடக்கத்துலேருந்து என்ன பண்ணணும், நிற்க வேணும். இந்த ஒரு பள்ளி என்பது இப்படி தான் இருக்க வேண்டும். அதை நம்ம அனுபவப்பட்ட பிறகு அதை கற்றுக்கொள்வது அப்படிங்கிறது கிடையாது. அப்போ உண்மையான விஷயம் எது, சரியான விஷயம் எது என்கிறது நம்ம ஒவ்வொருவருக்கும் என்னது தெரிந்திருக்கும். அதான் தெரிவதற்கான அறிவு என்ன பண்ணிருக்காரு, கடவுள் கொடுத்துருக்கிறாரு. நம்ம முன்னாடி தான் நன்மை தீமை ரெண்டுமே இருக்குது. நன்மையை தேர்ந்தெடுப்பதற்கான அறிவையும் தீமையை தேர்ந்தெடுப்பதற்கான ரெண்டுமே அந்த அறிவு நமக்கு என்ன இருக்குது. அப்போ நாம எதை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படிங்கிறதா இருக்குது. அப்போ நாம் சரியானவற்றை தேர்ந்தெடுத்து அந்த சரியானவற்றுக்காக உறுதிப்பட கடைசி வரை நிற்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிக்கலா அப்படி நின்றால் நம்ம ஒரு உண்மையான கிறிஸ்தவனாக வாழ்கிறோம்ன்றதை நம்ம ஆணித்தனமாக சொல்லலாம். இன்னும் தொடர்ந்து பேசுவோம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறது மலச்சிக்கல், பைல்ஸ், கான்ஸ்டிபேஷன் அண்ட் பைல்ஸ் ப்ராப்ளம், மூலம் மலச்சிக்கல். பொதுவா மலச்சிக்கல் தான் எல்லா நோய்க்கும் மூல காரணம். அதுல பைல்ஸ் ரொம்ப ஈஸியா வர்றதுக்கு 100% வாய்ப்புகள் இருக்கு.
ஸோ மலச்சிக்கல் இல்லாமல் மனிதன் வாழ வேண்டும். பைல்ஸ் ப்ராப்ளம் இருந்தால் முடிந்தளவு அறுவை சிகிச்சை செய்யாமல் பாதுகாக்கும் வழிமுறைகளை கடைபிடியுங்கள். ஏன்னா 30 ஆண்டுகளாக 3 முறை 4 முறை சர்ஜரி செய்தும் பைல்ஸ் ப்ராப்ளத்துல கஷ்டப்படுற நோயாளிகள் இருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஒன்று பேஷண்ட்டுக்கு தொந்தரவு வந்துட்டே இருக்கும், மற்றொன்று பேஷண்ட்டு கடைபிடிக்காமல் மீண்டும் மீண்டும் பைல்ஸ் வர காரணமாக இருக்கும். இப்போ ஒன்ஸ் பைல்ஸ் வந்துருச்சு, இனிமே இப்படித்தான் டயட், இந்தந்த டயட் சாப்பிடணும், இந்தந்த டயட்டு சாப்பிடக்கூடாது, மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும், அப்படித்தான் இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆனஸ்ல ஆஸ்னவாயில் ஒரு சின்ன குரோத்தோ இல்லை குட்டி குட்டி 2-3 குரோத்தோ அல்லது நம்ம உள்நாக்கு இருக்குல்ல அது போல கூட சிலருக்கு கொஞ்சம் பெருசா வரும். அது சில டைம் வீக்கம் ஏற்படும், வலி ஏற்படும், அரிப்பு ஏற்படும், ப்ளீட் ஆகலாம், பஸ் கூட வரலாம், சீலும் வரலாம், பிளட்டும் வரலாம், மோஷன் வித் பிளட்டும் வரலாம், அல்லது பைல்ஸ்னால ப்ளீட் ஏற்படும். மோஷனுக்கு முன்ன வரலாம், மோஷனோட வரலாம், பிளட் இல்லை மோஷன் பிறகு வரலாம், நல்ல சொட்டு சொட்டாவும் வரலாம், நிறைய ப்ளீடும் ஆகலாம், த்ரூ ஆசன வழியாக, ஆசன வாய் வழியாக ப்ளீட் ஆகலாம். இதுதான் பைல்ஸ். இது ஆண்களுக்கு இருக்கலாம், பெண்களுக்கு இருக்கலாம், எந்த ஏஜுக்கு வேணா யாருக்கு வேணா இருக்கலாம். சரி, இப்போ பைல்ஸ் வந்துருச்சு, நீங்கள் சில டைம் ஸ்கேன் பண்ணாலும் உங்களுக்கு சொல்லிடுவாங்க ரிப்போர்ட்ல உங்களுக்கு பைல்ஸ் ப்ராப்ளம் இருக்கு. ஏன்னா எக்ஸ்டர்னலாக இருக்கும்போது ஈஸியாக நீங்களே கண்டுபிடிச்சிக்கலாம். இன்டர்னல் பைல்ஸ் இருக்கும்போது உங்களுக்கு அதுக்குண்டான டெஸ்ட் இருக்கு, எடுத்தா ரிப்போர்ட் வந்துடுது. அதனால நீங்கள் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக டென்ஷன் ஆகக்கூடாது. பாடி ஹீட்டுனாலேயும் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால பாடி ஹீட் ஆகாமல் பார்த்துக்கணும். நல்ல இளநீர், மோர், நன்னாரி சர்பத் குடிக்கணும். வாரத்துக்கு 2 நாள் தலை முதல் கால் வரை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். உணவில் ரொம்ப ரொம்ப கட்டுப்பாடு இருக்கணும். இப்போ சிக்கன், சீ ஃபுட்டு எல்லாம் தொடவே கூடாது. பச்சை மிளகாய், கத்திரிக்காய், இந்த மாதிரி சில பொருட்கள் நீங்கள் எப்பவுமே சாப்பிடாம இருப்பது சால சிறந்தது. இதே சாப்பிடக்கூடிய பொருட்கள் நிறைய இருக்கு. அத்திப்பழம் நம்பர் 1 சாப்பிடலாம். பழத்தில் நீங்கள் வாழைப்பழம் எடுத்துக்கலாம், அத்திப்பழம் எடுத்துக்கலாம். அதே போல் பாதாம் பிசின் ஊற வச்சு எடுக்கலாம். வாழைப்பூ, அத்திக்காய், சுண்டைக்காய் இதெல்லாம் டெய்லி ஆல்மோஸ்ட் உணவில் இருக்கலாம். காரம் புளிப்பு இல்லாமல் நீங்கள் உணவுகளை எடுத்துக்கொள்ளணும். எளிதில் ஜீரணமாகக்கூடிய நல்ல ஃபைபர் ரிச் ஃபுட்டு, நார்ச்சத்து நிறைந்த உணவுகளை நீங்கள் எடுக்கணும். வெந்தயம் எடுக்கலாம், புரியுதுங்களா? கீரை வகைகள் எடுத்துக்கொள்ளலாம். துத்திக்கீரை, எல்லா கீரை டெய்லி ஒரு கீரை எடுக்கலாம். அதே போல் மைல்டு ஃபுட்டு அண்ட் ஹெல்த்தி ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா காய்கறி, கீரை, வாழைத்தண்டு, காளான் எல்லாம் போட்டு ஒரு சூப், அப்போ ஹெல்த்தியாகவும் இருக்கும், நல்ல ஃபைபரு எல்லாம் சேர்த்து சாப்பிட்டா ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அதே போல் ஓவர் ப்ளீட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் என்ன பண்ணும், வாழைப்பூ கூட்டு பண்ணி டெய்லி சாப்பிடலாம். அது யூட்ரஸ்க்கும் சரி, பைல்ஸ்க்கும் சரி. யூட்ரஸ் ப்ராப்ளம் எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் வாழைப்பூ சிறந்த உணவு. பைல்ஸுக்கும் அற்புதமான உணவு. வெந்தயம் நீங்கள் வறுத்து பொடி பண்ணி வச்சுட்டு சாப்பிடலாம், புரியுதுங்களா? அடுத்தது பார்த்தோன்னா சில டைம் ப்ளீட் ஆகுது, நீங்கள் நாட்டு மருந்து கடையில் பேசாம போயிட்டு ஒரு 100 கிராம் இல்லை 1/4 கிலோ மாம்பருப்பு கேட்டு வாங்கிட்டோம். மாம்பருப்பு கேட்டு வாங்கிட்டு அதில் ஒரு சீட் ஆர் 2 சீட் எடுத்து நல்லா தூளாக்கிட்டு அதில் தேன் மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். அதே போல் அத்திப்பழம் இருக்கு இல்லையா, அது பால் போட்டு அரைச்சி அதை குடிக்கலாம். அத்திப்பழம் அண்டு மாம்பருப்பு அற்புதமான உணவு. துத்திக்கீரை டெய்லி சாப்பிடலாம். சோத்துக்கத்தாலே அற்புதமான உணவு. அதே போல் ஜென்ரலாக பைல்ஸ் பேஷண்ட்க்கெல்லாம் நாங்கள் சொல்கிற டயட் தான். பெரிய வெங்காயம் இருக்கு இல்லையா, அதை ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் விளக்கெண்ணெய், காஸ்டர் ஆயில் போட்டு அதில் வெங்காயத்தை நல்லா வதக்கிடணும். அதை எடுத்து சாப்பிடணும். சோத்துக்கத்தாழை ஜூஸ் சாப்பிடலாம். அலுவேரா ஜெல் கூட நீங்கள் நெய்யில் வதக்கி உள்ளுக்கு சாப்பிடலாம். அல்லது அலுவேரா ஜெல்லை லேசாக சூடாக்கி அந்த ஆசன வாயில் பைல்ஸ்க்கு வச்சு கட்டலாம்.
நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்கு. அதை நீங்க வரும்போது பார்த்துட்டு சொல்லுவோம். நிறைய பேர் வந்தா சொல்றதுக்கு ஷையா இருக்கும், கூச்சப்படுவாங்க. அதனால நாங்கள் என்ன பண்ணுவோம், ஆனஸை ஃபோட்டோ எடுத்து எங்களுக்கு அனுப்பிச்சிடுங்க, அவங்க பேர், அட்ரஸ், அந்த growth எப்படி இருக்கு, இல்லை ஸ்கேன் பண்ணி ரிப்போர்ட்ல இருந்தால் அந்த ரிப்போர்ட் அதை வச்சு நம்ம பேஷண்ட்க்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். ஆக மொத்தம் எல்லா நோய்க்கும் மூல காரணம் மலச்சிக்கல். இப்போ சுகர் பேஷண்ட்டா, சுகர் வரத்துக்கு முன்னே மலச்சிக்கல் இருக்கும். நல்லா கவனிச்சுக்கோங்க. கிட்னி பேஷண்ட் கூட வந்து கிட்னி ப்ராப்ளத்துக்கு பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல். சிலர்லாம் கூலாக சொல்லுவாங்க, கால் பிளாடர் ஸ்டோன் இருக்கும், அவங்களுக்கும் நிறைய பேருக்கு மலச்சிக்கல். அதாவது 2 நாள் 3 நாளைக்கு ஒரு தடவை தான் மோஷன் போவாங்க. சிலர்லாம் வாரத்துக்கு ஒரு நாள் தான் மோஷன் போவாங்க. ரொம்ப கஷ்டப்படுவாங்க, ரொம்ப அவஸ்தைப்படுவாங்க. இதெல்லாம் நல்லதே கிடையாது. ஒரு நாளைக்கு 1 முறை, 2 முறை, 3 முறை, 4 முறை வரைக்கும் கூட மோஷன் போகலாம். அதுவும் சிலருக்கு 5 முறை கூட மோஷன் போகலாம். இதே நம்ம சாப்பாடு சாப்பிட்ட உடனே மோஷன் போகுதுன்னா அது நல்லதில்லை. அது வயிற்றுல நன்மை செய்யும் பாக்டீரியாக்கள் அவங்களுக்கு ப்ராப்ளம். சிலருக்கு அமீபியாசிஸ் இருந்தால் நீங்க எங்க சாப்பிட்டாலும் உடனே சாப்பிட்ட உடனே மோஷன் போகும். அது வெளியில சாப்பிட்டா கட்டாயம் அந்த ப்ராப்ளம் இருக்கும். அப்ப டிராவல்ல உங்களுக்கு ப்ராப்ளம். குழந்தைங்க ஸ்கூலுக்கு போற குழந்தைங்களுக்கு ப்ராப்ளம். புரியுதுங்களா? இதெல்லாம் அமீபியாசிஸ். இது அவ்வளோ சீக்கிரம் குணமாகாது, வருடக்கணக்கில் சஃபர் பண்ணுவாங்க. ஆனா அவங்களுக்கும் சிகிச்சை இருக்கு, விரைவில் குணமாகும் வழிமுறைகளும் இருக்கு. அதனால உங்களுக்கு வந்து சாப்பிட்டோன்னே மோஷன் போதா தொடர்பு கொள்ளுங்க. ஏன்னா குழந்தைங்களாம் இருக்கு, சாப்பிட்டோன்னே வண்டியில ஏறணும், ஸ்கூல் பஸ்ஸோ வேண்டியோ அவங்களுக்கு மோஷன் வரும். உடனே ஸ்கூலுக்கு போகாம இப்படி ரெஸ்ட் ரூம் போவாங்க, வாஷ்ரூம். அப்புறம் போய் அப்பாவோ அம்மாவோ அவசர அவசரமா விட்டுட்டு வரணும். குழந்தைங்க ஸ்கூல்ல கூட ரொம்ப சஃபர் பண்ணுது. அந்த குழந்தைங்க முகம்லாம் பார்க்கணும், அப்படியே வாடி போயிருக்கும். அப்படி குழந்தைகளை கூட்டிட்டு வராங்க. அவங்களுக்கெல்லாம் அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் தைரியம் சொல்லி ஜாலியா அவங்க கூட ஃப்ரெண்டு மாதிரி பேசி, அப்புறம் மெடிசன்ஸ். அவங்களாம் கட்டாயம் கீரை சாப்பிடவே கூடாது, வெளி உணவே ஒத்துக்காது. அவங்க ஒரே ஒரு கீரை சாப்பிடலாம், கரிசலாங்கண்ணி கீரை. அவங்களுக்கும் ஸ்பெஷல் மெடிசன் இருக்கு, அது கொடுத்தா சரியாகும். அதாவது அடிக்கடி அவசரமா சாப்பிட்ட உடனே அதுல ஜீரணமாகும், ஜீரணமாகாது, சாப்பிட்ட உணவு அப்படியே வரும், சளியோட வரும், இந்த மாதிரி எல்லாம் மோஷன் வரும். அதுவும் மலச்சிக்கல் தான். மோஷனே போலனாலும் சிக்கல் தான், பைல்ஸ்னாலையும் சிக்கல் தான். ஆனால் எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இல்லாமல், அறுவை சிகிச்சை இல்லாமல் குணமாக்கும் வழிமுறைகள் இருக்கு. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க. அருமையான நம்ம ஒரு வைத்தியம் பகுதி பார்த்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் வந்தாச்சு. ஸோ இன்னைக்கு நாள் கிறிஸ்து பிறப்பை எதிர்கொண்டு இருக்கக்கூடிய நாம் கிறிஸ்துவாக வாழ்வதற்கு நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு சுய பரிசோதனையில சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஃபைனலாக என்ன சொல்றாங்க? என் கிறிஸ்துவை என்னுடைய வாழ்க்கையில் வந்து பிரதிபலிக்கிறேனா அப்படின்ற ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு இருக்கேனா அப்படின்றது தான் நமக்குள்ள கேள்வி கேட்டுக்கணும். இப்போ நம்ம ஒரு லிஸ்ட் எடுத்தோம் இல்லையா, இது எல்லாமே நம்ம வந்து ஃபாலோ பண்ணாலே போதும். என்னுடைய கிறிஸ்துவை நான் பிரதிபலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் முதல்ல நான் கேள்வி கேட்கிறப்போ ஆமாம் சொன்னேன் இல்லையா. இப்போ எனக்கு கேளுங்க, என்னால் அதை ஸ்ட்ராங்காக ஆன்சர் பண்ண முடியாது. எல்லாருக்குமே நானும் தான். எஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு நிலை இல்லாமல் நம்ம வந்து இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்வது மிகப்பெரிய தவறு அப்படின்றது நமக்குள்ள ஒரு கில்ட்டி ஃபீல் எப்பவுமே வந்துட்டு தான் இருக்கும். ஸோ ஆனால் இது போன்ற வந்து உண்மைகளையோ இல்லை இது போன்ற நன்மைகளையோ இது போன்ற தலங்கள் நம்ம வந்து நம்மளுக்கு உணர்த்தும் பொழுது அதை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் நம்முடைய வாழ்க்கையில். இப்போ அதை வந்து தெளிவாக நம்ம வந்து தெரிந்து கொள்ளலாம். விஷயம் அதுக்கான அழைப்பு தான் கடவுள் இன்னைக்கு நமக்கு கொடுத்துருக்கிறாரு. ஸோ கிறிஸ்துவாக வாழ்வதற்கு, கிறிஸ்துவ என் வாழ்வில் நான் பிரதிபலிப்பதற்கு நான் கிறிஸ்துவாக வாழ வேண்டும். அது ரொம்பலாம் கஷ்டம்லாம் கிடையாதுங்க, ரொம்ப ஈஸியான விஷயம் தான். அதெல்லாம் வாழ்ந்து காட்டிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, கிறிஸ்து மட்டும் இல்லை, பல புனிதர்கள் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய எல்லாருமே அப்படிப்பட்ட நிலையில் வாழ்ந்தவர்கள் தான். புனிதருடைய வாழ்க்கை வரலாறு எடுத்து பார்த்து படிச்சிங்க அப்படின்னா எல்லாருமே பிறக்கும் போதே இருந்து அவங்க புனித வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்தது கிடையாது. புனித அகஸ்தினார் அவருடைய லைஃப் ஹிஸ்டரி எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு குறிப்பிட்ட இளமை பருவம் வரைக்கும் அவர் என்ன பண்ணா, அவர் தான் தோன்றித்தனமாக தெரிஞ்ச ஒரு நபர் தான். அதன் பிறகு அவர் கிறிஸ்துவின் பால் ஈர்க்கப்பட்டு வந்தவர். புனித இஞ்ஞாசியார் இன்னைக்கு வந்து உலகின் பல நாடுகள் இருக்கக்கூடிய இயேசு சபை, பல நல்ல கல்வி பணிகளை, பல பணிகளை எடுத்து செய்யக்கூடிய இயேசு சபையை உருவாக்கிய அந்த புனித இஞ்ஞாசியார் அவருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த மிலிட்டரியில் அந்த போரில் அடிபட்டு அவர் குண்டடிப்பட்டு ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டுக்கு இல்லாத வரைக்கும் அவருடைய வாழ்க்கை வேற மாதிரி இருந்துச்சு. இந்த உலக வாழ்க்கைக்கு ஏற்றார் போல பகட்டுத்தனமாக ஒரு பயங்கர ரோல் மாடலாக, அதாவது எல்லாரும் விரும்பக்கூடிய ஒரு ஆண்மகனாக அவர் என்ன பண்ணார்,
பண்ணார், வாழ்ந்துட்டு வந்தார். ஆனால் கிறிஸ்துவை அறிந்த பிறகு இந்த வாழ்க்கையெல்லாம் எனக்கு ஒரு குப்பை, கிறிஸ்து தான் மெய்யான இன்பம் அப்படின்னு தேடி ஒரு வாழ்க்கையை டோட்டலாக என்ன பண்ணார்னா மாறிச்சு. ஸோ அப்போ அதுபோல் நம்முடைய வாழ்க்கையும் கிறிஸ்துவை போல மாற்றுவதுக்கு ரொம்ப ரொம்ப எளிது. ஏசு கிறிஸ்துவ நீங்கள் விவிலியத்தில் எடுத்து படிக்கிறப்ப பார்த்துருக்கீங்க, எல்லாம் அவர் வந்து பாவம் செய்கிறவங்க வீட்டில் போய் உட்காந்து என்ன பண்ணுறாரு, சாப்பிட்றாரு. யூதர்களும் அங்கே பரிசேயர் எல்லாம் முணுமுணுக்கிறாங்க, போய் பாவிகளோட போய் உட்காந்து சாப்பிட்றாரு அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு அதே விஷயத்தை நம்முடைய சூழலுக்கு ஏற்றார் போல் சிந்தித்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பணம் இல்லாத ஒரு ஏழையின் வீட்டில் நான் போய் உட்காந்து சாப்பிட்றத நான் விரும்புவேனா? அவன் செய்யணும், அதை செய்கின்ற பொழுதுதான் நான் கிறிஸ்துவ என்ன பண்றேன், பிரதிபலிக்கிறேன். அன்னைக்கு விவிலியத்தில் சொல்லப்படும், உங்கள்கிட்ட யூதர் என்றும் இல்லை, கிரேக்கர் என்றும் இல்லை, அடிமைகள் என்றும் இல்லை, உரிமை குடிமக்கள் என்றும் இல்லை. ஏன்னா அந்த ஏற்றத்தாழ்வுகள் அன்னைக்கு இருந்துச்சு. அப்போ அதை எக்ஸ்பிளைன் பண்ணாரு. ஒருவேளை இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு ஒருவேளை இயேசு கிறிஸ்து வந்திருந்தார் அப்படின்னா, இன்னைக்கு நம்மகிட்ட சொல்லக்கூடிய விஷயங்கள், பவுலடியார் சொல்லியிருக்கூடிய விஷயங்கள் என்னவா சொல்லியிருப்பாரு, நீ அந்த ஜாதி இல்லை, இந்த ஜாதி இல்லை, உனக்குள்ள இப்படிலாம் இல்லைன்னு சொல்லி ஜாதியை பற்றி என்ன பண்ணிருப்பாரு, ஜாதி பேரோட என்ன பண்ணியிருப்பாரு, சொல்லியிருப்பாரு. ஸோ அப்போ இந்த விஷயங்களை எல்லாம் உள்வாங்கியவர்களாய் கிறிஸ்துவை பிரதிபலிக்கும் வண்ணம் என்னுடைய வாழ்க்கை இருந்துச்சுன்னா, கேட்ட கேள்விக்கு நான் சொன்ன மாதிரி அப்பவே சொன்னா காலரை தூக்கி விட்டுக்கிட்டு பதில் சொல்லலாம், நான் ஒரு கிறிஸ்தவன், நான் ஒரு கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்லி. ஒரு நிகழ்வு ஒன்று சொல்லுவாங்க, காந்திஜி வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வாக. அவர் வந்து கிறிஸ்துவை விரும்புகிறேன், ஆனால் நான் கிறிஸ்தவர்களை விரும்பவில்லை அப்படின்னு அவர் சொன்னதாக சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. அது காரணம் என்னன்னா, மழைப்பொழிவு அப்படிங்கிற அந்த பகுதியை அவர் வாசித்து எப்படி வாழ வேண்டும், எப்படிப்பட்டவராக இருக்கணுங்கிற ஒரு விஷயத்துக்காக இயேசு கிறிஸ்து என்ன பண்ண சொல்லிட்டு போயிருக்கிறாரு. இதை ஃபாலோ பண்றவங்க ஏன் இதை ஃபாலோ பண்ணலங்கிறது அவருடைய கோபம் அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. பட் இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய அந்த சாராம்சம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இன்னைக்கு நம்ம ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட ஒரு அழைப்பை கடவுள் கொடுத்திருக்கிறார். கடவுளுக்கு நன்றி சொல்லி இன்னைக்கு நாள் யார் யார் திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடுறாங்கன்னு பார்க்கலாம். செஞ்சி அணையேரியை சேர்ந்த ஜோயல் ராயப்பன் இன்று தனது 10ஆம் ஆண்டு பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா, அம்மா, தம்பி ஜோயன் ராயப்பன், அத்தை, மாமா, தாத்தா, பாட்டி, ஞான பெற்றோர், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். டெரிக் ஆண்டனி இன்று தனது 5ஆம் ஆண்டு பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா ஜோசப் ஜெரால்ட், அம்மா பிரியா, தாத்தாக்கள், பாட்டிகள், மாமாக்கள், அத்தைகள், பெரியப்பாக்கள், பெரியம்மாக்கள், சித்தப்பாக்கள், சித்திகள், அண்ணன்கள், அக்காக்கள், ஞான பெற்றோர், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். சிறப்பான விழாக்களும் நம்ம பார்த்துட்டோம். ஜோயஸ் இன்றைய நாள்ல திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடுற எல்லோருக்குமே நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம அவங்களுக்காக இறையாசை சிறப்பாக காத்துட்டு இருக்கு, அதை பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சி அன்பர்களே, இன்று உங்களுக்கு இறைவன் அளிக்கக்கூடிய இறையாசீர், மரியா அஞ்ச வேண்டாம், இறைவனின் அருளை கண்டடைந்துள்ளீர். அன்பர்களே, நமது இல்லத்தில், நமது இதயத்தில் எழும் பயங்களை இறைவன் தீர்க்க அதற்கு நம்முடன் என்றும் வழிநடத்துகின்றார். வாழ்வில் அஞ்சாமல் இறை பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக நம்மையே அவரிடம் அர்ப்பணித்து அவரோடு பயணிக்கும் சமயத்தில் நமது வாழ்க்கையானது நிறைவுள்ளதாக, மகிழ்ச்சி உள்ளதாக, பயமற்ற வாழ்க்கையாக இருக்கும். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மிகச்சிறப்பு. நம்ம அன்பாயரோட இறையாசிரியர் நம்ம அனைவருக்கும் நிறைவாக கிடைச்சிருக்குது. ஸோ இந்த மகிழ்ச்சியான நாளில் இன்றைய நாம் கற்றுக்கொண்ட பாடம், கிறிஸ்துவாக வாழ்வதற்கு என்னில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன, என் வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும். மீண்டும் ஒருவர் எல்லா விஷயத்தையும் சிந்திச்சு பார்ப்போம். தவறுவது மனித இயல்பு, அதை திருத்திக் கொள்வது தான் அந்த மனித பண்பு. ஸோ அப்போ அந்த இதுவரைக்கும் செஞ்ச தவறுகளாக அது இருக்கட்டும், அதுக்கு மன்னிப்பு கேட்போம், அதை திருந்துவோம். இனி இருக்கக்கூடிய வாழ்க்கையை கிறிஸ்துவை போல் வாழ, கிறிஸ்துவை பிரதிபலித்து வாழ நாம் கற்றுக்கொள்வோம். கடவுளுக்கு நன்றி சொல்லி இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சதுனால இனிதே தொடங்கலாம். அன்பானவர்களே, கிறிஸ்துவை பின்பற்றுவோம், கிறிஸ்துவாக வாழ்வோம் என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாள் இனிய நாளாக அமைய மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். மீண்டும் உங்களை கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.
நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாசம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 8870767784.